நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டர் 9ல எக்ஸசைஸ் 9.3 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசன்ஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது இன்டகிரேட் பண்றதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பிளஸ் சி அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து ஜெனரல் சொல்யூஷன். அந்த சிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்ல ஹிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எழுதணும்னா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னா கொடுத்திருக்கிற கொஸ்டினை வேரியபிள்ஸை ஒரே சைட்ல கொண்டு வரணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிடணும். அப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது நம்மளோட இந்த மாதிரி டைப் 1 கொஸ்டின். அது இப்போ இங்க இருக்கிற டிஎக்ஸ் நம்ம அங்க கொண்டு போயிட்டோம்னா இந்த டிஒய் தவிர வேற எந்த ஒய் டேர்ம்ஸ் நம்ம கிட்ட இல்ல. இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இங்க டினாமினேட்டர்ல இருக்க டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இங்க எல்லாம் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு, இங்க ஒய் டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஆனால் இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ரூல்ஸ் வந்து 1 மைனஸ் காஸ் 2x-னா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல 2 இல்லை. அப்போ வந்து நம்ம சொல்லிடலாம் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ல இருக்குன்னா இதுல ஹாஃப் ஆங்கிள் தான் இருக்கு. அப்போ இங்கே ஆங்கிளை ஹாஃப் ஆக்கணும். அப்போ 2 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 பிளஸ் காஸ் 2x அப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் நம்மளோட பேசிக் ரூல் இது. இங்கேயுமே டினாமினேட்டர்ல வந்து 2 இல்லை. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் 1 பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்றத எடுத்துட்டு 2 சைன் ஸ்கொயர்ட் x by 2 கீழ இருக்க 1 plus cos x எடுத்துட்டு 2 cos squared x by 2 dx அப்படின்னு எழுதிடலாம். இதுல இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். sin squared x by 2 by cos squared x by 2 இருக்கு. sin by cosன்றது வந்து tan. அப்ப நம்ம இதை tan squared x by 2 dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்ம dyயோட வேல்யூ. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனா tan squaredக்கு வந்து நம்ம கிட்ட டைரக்டா என்ன இல்லை, ஃபார்முலா இல்லை. ஆனா சீக்கன் ஸ்கொயர்டுக்கு நம்ம கிட்ட இன்டகிரேஷனுக்கு ரூல் இருக்கு இல்லையா. அப்ப tan ஸ்கொயர்டுக்கும் சீக்கன் ஸ்கொயர்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து சீக்கன் ஸ்கொயர்ட், சின்ன கிளாஸ் ஐடென்டி. ஸோ இதுல இருந்து tan ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப tan ஸ்கொயர்ட் எக்ஸ்னு எங்கேயாவது வந்ததுன்னா நம்ம உங்களை என்னன்னு மாத்திக்கலாம், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு மாத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை நம்ம ஈஸியா எழுதிடலாம் இந்த மாதிரி. இப்போ இங்க வந்து கொஸ்டின்ல ஸோ tan ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது எல்லாமே எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, ஒய் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட். இங்கேயும் தனியா இன்டகிரேட் பண்ணணும், இங்கேயும் தனியா இன்டகிரேட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 dx. ஸோ இதை ஒய்யை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ டிஒய்ன்றது வந்து இங்கே ஆக்சுவலாக 1 தான். ஸோ 1 வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் பண்ணும்போது நமக்கு ஒய் அப்படின்னு கிடைச்சிரும். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸோட நார்மல் இன்டகிரேஷன் வந்து tan எக்ஸ். அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 இன்டகிரேட் பண்ணும்போது tan x by 2 அப்படின்னு கிடைக்கும். இது எக்ஸா இருந்தா அப்படியே விட்டுருப்போம். ஆனா இங்க x by 2ன்னு இருக்கு. அப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரு 1 by 2 இருக்கு. டிஃபரன்ஷியேஷன்ல 1 by 2 நம்ம மல்டிப்ளை எழுதுவோம் இல்லையா, இன்டகிரேஷன்ல அதே நம்ம டிவிஷன்ல எழுதணும். இது வந்து ஒரு மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பக்கத்துல ஒரு பிளஸ் சி அப்படின்றத எழுதிடலாம். இது இன்னும் டினாமினேட்டர்ல 1 by 2 இருக்கு, அதனால நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்தா 2ன்னு மாத்திக்கலாம். ஸோ 2 டைம் tan x by 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். dy by dx is equal to root of 4 minus y squared னு கேட்டிருக்காங்க. Find the general solution of the differential equation. First step, y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். இந்த டேர்ம்ல வந்து y தான் இருக்கு. ஸோ இதை இங்க எடுத்துட்டு போயிட்டு dx அங்க கொண்டு போய்க்கலாம். இப்போ dy by root of 4 minus y squared இருக்கு. இங்க வந்து எதுவுமே இருக்காது. ஸோ 1 தான். இங்க வந்து with respect to dx ன்னு போட்டுடலாம். இப்போ y எல்லாம் ஒரு சைடு வந்தாச்சு, x எல்லாம் ஒரு சைடு வந்தாச்சு. இந்த மாதிரி வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமா இன்டகிரேஷன் சைன், அந்த பக்கமா இன்டகிரேஷன் சைன். dy by root of 4ன்றத நம்மளால 2 ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். 2 ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர்டு இருக்கு. இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் 1 into dxன்னு எழுதிக்கலாம். நம்மளோட பேசிக் ஃபார்முலா இது பார்க்க a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. ஏக்கு பதிலா 2 இருக்கு. ஸோ யூஸ்வலா இன்டகிரேஷன் ஆஃப் 1 by a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது யாரோட ரூல்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a யோட ஃபார்முலா தான் இது. ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா இங்க y இருக்கு, ஏக்கு பதிலா கொஸ்டின்ல 2 இருக்கு, அதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்க 1 into dx பண்ணும்போது நமக்கு வெறும் x தான் கிடைக்கும் பிளஸ் சி. ஈக்குவேஷன் வந்து dy by dx இருக்கு.
நம்ம அதோட y இஸ் ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிக்கும்போது நம்மளோட கான்ஸ்டன்ட் வந்து இந்த x சைடு மட்டும் போட்டா போதும். இந்த y சைடு நம்ம போட தேவையில்ல. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதை இன்னும் ஷார்ட்டா எழுதணும் அப்படின்னா சைன் இன்வெர்ஸா அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்க இருக்கிற சைன் இன்வெர்ஸ் அந்த பக்கம் போனா வெறும் சைன் ஆயிடும். ஸோ y/2 இஸ் ஈக்குவல் டு sin of x plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு வேணும். டினாமினேட்டர்ல இருக்க 2 அங்க எடுத்துட்டு போயிட்டா 2ன்னு மல்டிபிள் வந்துடும். அப்போ 2 டைம் sin of x plus c அப்படின்றதான் இதோட ஜெனரல் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். dy by dx plus y is equal to 1 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணணும். அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிளஸ் ஒய் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒய் ஆயிடும். அப்போ dy by dx is equal to 1 minus y அப்படின்னு கிடைக்குது. இந்த 1 minus y வந்து y டேர்ம், இங்க ஒரே ஒரு x இருக்கு. ஸோ இந்த 1 minus y அப்படிங்கிற டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ dy by 1 minus y அப்படின்னு வந்துடும். அப்போ இங்க ரிமைனிங் வந்து 1 இருக்கும். யூஸ்வலா இப்போ இங்க இருக்கிறது பிளஸ்ல இருந்து மைனஸ்ல கொண்டு போறீங்க, அங்க எதுவும் இல்லைன்னா நீங்க 0 போடணும். இல்லைன்னா இது பக்கத்துல ஒரு 1 மல்டிபிள் எடுத்துட்டு இது மல்டிபிள் இருக்க டேர்ம் அங்க டிவிஷன்ல போகுதுன்னா இங்க ரிமைனிங் வந்து 1ன்னு போடணும். ஸோ இங்க 1 இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx அங்க போனா மல்டிபிள் வந்துடும். அப்போ இப்படி கிடைச்சிருக்கும். இப்போ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணணும், அவங்களையும் தனியா இன்டகிரேட் பண்ணணும். 1 minus y இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் dx. இது பார்க்க 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1/x ஓட பேசிக் இன்டகிரேஷன் வந்து log x. அப்போ இது log of 1 minus y அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது y ஓட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது ஒரு -1 இருக்கு. ஸோ அந்த -1 நம்ம இங்கே டினாமினேட்டர்ல டெஃபினட்டா போடணும். இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் dx இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து வெறும் x தான். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். இந்த பக்கம் log டேர்ம் இருக்கிறதுனால இந்த c அப்படின்றத நம்ம log c அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து நார்மலா cன்னு போட்டாலும் log cன்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். இது சிம்பிளிஃபிகேஷனுக்காக இங்க log டேர்ம் கிடைச்சதுனால இங்க logன்னு எழுதியிருக்கோம். இப்போ டினாமினேட்டர்ல இருக்க மைனஸ் வந்து நம்ம நியூமரேட்டர்ல போட்டுக்க முடியும். ஸோ மைனஸ் log of 1 minus y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் லாக் சி அப்படின்னு இருக்கு. ஸோ லாக் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துக்கலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. பிளஸ் எக்ஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் எக்ஸ் ஆயிடும். இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு லாக் சி இருக்கு. இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் லாக் ஆஃப் 1 minus y அப்படின்னு கிடைக்குது. இது பக்கம் லாக் ஏ பிளஸ் லாக் பி மாதிரி இருக்கு. இது நம்மளோட பேசிக் ரூல். ஸோ எப்பெல்லாம் லாக் ஏ பிளஸ் லாக் பின்ற மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குதோ அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது அடிஷன்ல இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம என்னென்னு எழுதிடலாம், இந்த மாதிரி மல்டிபிள் எழுதிடலாம். லாக் ஆஃப் சி மல்டிபிள் பை 1 minus y அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த லாகை ரிமூவ் பண்றதுக்காக ரெண்டு பக்கமும் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுக்க போறோம். இல்லை லாக் இந்த பக்கம் வந்தா ஈயா மாறும் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லாக் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா இ ஆயிடும். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி மல்டிபிள் பை 1 minus y அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம கொஸ்டின்ல dy by dxன்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. நம்மளோட ஈக்குவேஷன் வந்து y is equal to அப்படின்னு எழுதுறது தான் அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இதை y is equal to கொண்டு வந்துடலாம். மல்டிபிள் இருக்க c இங்க வந்தா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். e பவர் x by c அப்படின்னு எழுதிக்கலாம், which is equal to 1 minus y. மைனஸ் y இங்க வந்தா பிளஸ் y ஆயிடும். இந்த பிளஸ் டேர்ம் அந்த பக்கம் போனா மைனஸ் ஆகும். அப்போ 1 minus e பவர் மைனஸ் x by c அப்படின்னு கிடைக்குது. cன்றது ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதுல 1/cன்றது ரெசிப்ரோக்கல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வேற ஒரு கான்ஸ்டன்டா மாத்தி எழுதிடலாம். நான் 1/c வந்து a அப்படின்னு எழுதிக்க போறேன் அப்படின்னு எழுதிட்டு 1 minus a into e to the power minus x அப்படின்னு எழுதிட்டா இதான் நம்மளோட ஈக்குவேஷனோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 4ல secant squared x tan y dx plus secant squared y tan x dy is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் இதை செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நம்ம செப்பரேட் பண்ணிட்டு அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிரும். எப்பவுமே இந்த y டேர்ம் வந்து இந்த சைடு வச்சுட்டு x அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். secant squared y tan x dy ஈக்குவல் டு இந்த பிளஸ் டேர்ம் ஈக்குவல் டு தான் அங்கே போகும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் secant squared x tan y dx அப்படின்னு கிடைக்குது. இதுல secant squared yயும் dyயும் வந்து y டேர்ம். இதுல இந்த tan x மட்டும் நமக்கு வேண்டாம். tan x அந்த பக்கம் அனுப்பிடலாம். அதே மாதிரி இங்க secant squared xம் இந்த dxம் x ஃபார்ம், இது மட்டும் yல இருக்கு. ஸோ இந்த tan y மல்டிப்ளை இருந்து இங்க டிவிஷன்லயும் இங்க இருக்கிற tan x அங்கேயே நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் ஈஸியா வந்துடும். டிவைடட் பை இங்க வந்து tan y, ஏன்னா இந்த tan y இங்க வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து secant squared xம் dxம் இருக்கு. இங்க இருக்கிற tan x மட்டும் அங்க எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓகே. இப்ப எல்லாமே x வந்தாச்சு, இங்க எல்லாமே y வந்தாச்சு. பாருங்க, வேரியபிளை செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேட் போத் சைட் பண்ண போறோம்.
ஸோ இன்டகிரேட் பண்றோம். இது வந்து பேசிக்கா ஒரு சின்ன விஷயம். இங்க பாருங்களேன். கீழ வந்து tan x இருக்கு. மேல secant square x dx இருக்கு. tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் தான் நியூமரேட்டர்ல இருக்கு. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தா இத டைரக்ட்டா நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போ கீழ tan தீட்டாவும் மேல secant ஸ்கொயர்டும் d தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த tan தீட்டாவ நான் xன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்ப 2 பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? tan தீட்டான்றது secant ஸ்கொயர் தீட்டாவாகும். xன்றது dx by d தீட்டான்னு வந்துரும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம வந்து என்ன பண்றோம்? டிஃபரன்ஷியேட் பண்றோம். d தீட்டாவ அங்க எடுத்துட்டு போயிடலாம். அப்ப secant ஸ்கொயர் தீட்டா d தீட்டான்றது தான் dx. அப்ப இந்த கொஸ்டின்ல இந்த tan தீட்டாவ நான் xன்னு அஸ்யூம் பண்ணேன்னா மேல இருக்க secant ஸ்கொயர் தீட்டா d தீட்டா ஆட்டோமேட்டிக்கா dx ஆ மாறிடுது. அப்ப 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். xக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் வந்து tan தீட்டா தான். அப்ப இது உங்களோட இன்டகிரேஷன் வேல்யூ இதுதான். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு பாருங்க. ஏன்னா தீட்டாக்கு பதிலா இங்க y இருக்கு. இங்க தீட்டாக்கு பதிலா x இருக்கு. ஸோ உங்களை இன்டகிரேட் பண்ணா log ஆஃப் இது 1/x ஃபார்ம்ல இருக்கு. xக்கு பதிலா வந்து tan y இருக்கு அப்படின்னு பாருங்க. log ஆஃப் tan y is equal to இந்த மைனஸை வெளில போட்டோம் அப்படின்னா இதுவும் டேனும் மேல secant ஸ்கொயர்டும் இருக்கு. ஸோ டைரக்டா இவங்களும் இன்டகிரேட் பண்ணிடலாம். log ஆஃப் tan x அப்படின்னு கிடைச்சிருது. இங்க வந்து பிளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதணும். இவங்க எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால நம்ம இவங்களே என்னன்னு எழுதிக்கலாம்? லாக் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம் மைனஸ்ல இருக்கு. ஸோ ஈக்குவல் தானே அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா பிளஸ்ல போயிடும். ஸோ லாக் ஆஃப் tan y இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு பிளஸ் லாக் ஆஃப் tan x கிடைச்சிருக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு லாக் சின்றது அந்த பக்கம் வச்சுக்கலாம். இது பார்க்க லாக் ஏ பிளஸ் லாக் பி மாதிரி இருக்கு. ஸோ பேசிக் ரூல் log a plus log b அப்படின்னு வந்ததுன்னா லாக்ல அடிஷன் வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது log of ab நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் எழுதணும். ஸோ அதுதான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ log of tan y multiple by tan x அப்படின்னு எழுதிடலாம். which is equal to log c. ஸோ இங்கேயும் log of இருக்கு, இங்கேயும் log of இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்க log வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். டேக் எக்ஸ்பொனென்ஷியல் ஆன் போத் சைடு எழுதியும் பண்ணலாம். இல்லை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு tan y multiple by tan x is equal to c அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட required general solution. அடுத்து question number 5 பார்க்கலாம். Find the general solution of the differential equationல இதுல x உம் y உம் மிக்ஸ் ஆகிருக்கு கொஸ்டின்ல. ஸோ x y முதல்ல செப்பரேட் பண்ணும். ஸோ செப்பரேட் பண்ணிடலாம். e power x plus e power minus x dy இந்த பக்கம் வச்சுட்டு மைனஸ்ல இருக்க டேர்ம் அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கோங்க. பிளஸ்ல போயிடும். ஸோ e power x minus e power minus x dx அப்படின்னு வருது. இவங்க எல்லாமே xல தான் இருக்காங்க. இங்கேயும் இங்க ஒரு x டேர்ம் இருக்கு பாருங்க. x அந்த x அந்த பக்கம் அனுப்பிடலாம். அப்ப dy is equal to e power x minus e power minus x dx இருந்தது. இங்க மல்டிபிள் இருக்க டேர்ம் இங்க வந்து டிவிஷனுக்கு வந்திருக்கும். e power x plus e power minus x இப்படி கிடைச்சிச்சு. இப்போ இவங்க எல்லாம் x டேர்ம், இவங்க மட்டும் y டேர்ம். இவங்களை என்ன பண்ணிடலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேட் ஆன் போத் சைட். எக்ஸையும் ஒய்யும் செப்பரேட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணா நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் dy இருக்கு. இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் e power x minus e power minus x by e power x plus e power minus x dx அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களை வந்து ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். y அப்படின்னு வந்துடும். இவங்களை இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். let us take e power x plus e power minus x வந்து நம்ம t-ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus x தான் வரும். ஆனா மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு -1 வரும். அந்த மைனஸ் வந்து இந்த பிளஸ் மைனஸா கன்வெர்ட் பண்ணிடும். இங்க வந்து dt by dx அப்படின்னு வரும். ஏன்னா t வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது dx இந்த பக்கம் போடாம நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த டினாமினேட்டர் நம்ம t-ன்னு அஸ்யூம் பண்ணோம்னா இந்த நியூமரேட்டர் வந்து அப்படி என்னன்னு மாறிடுது? dt-ன்னு மாறிடுது. இது 1/t மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ 1/t இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? log t plus c அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதுல t-க்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் யாரு? e power x minus e power minus x. அப்ப log of e power x minus e power minus x அப்படின்றது தான் நம்மளோட சரியான இன்டகிரேஷன். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ இது log of e power x minus e power minus x plus c அப்படின்னு போட்டுட்டோம்னா இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல வேரியபிள் செப்பரேஷன் பண்ணலாம். y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரணும். எப்பவுமே dyயோ dxோ டினாமினேட்டருக்கு போகவே கூடாது. ஸோ இங்க dy நியூமரேட்டர்ல இருக்குன்னா y எல்லாம் இங்க கொண்டு வரணும். இங்க மல்டிபிள் இருக்க 1 plus x squared இங்க வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும் 1 plus y squared. இங்க நியூமரேட்டர்ல வந்து 1 plus x squared இருக்கு. இவங்க கூட இந்த டினாமினேட்டர்ல இருக்க dx வந்து இங்க இப்படி மல்டிபிள்ல போயிடும். ஸோ x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு, y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் இதுல வந்து பேசிக் ரூல் என்னன்னா 1/1 plus x squared அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம உங்களை என்னன்னு எழுதுவோம்னா tan inverse of x அப்படின்னு எழுதுவோம். இது பேசிக் ஃபார்முலா. இது அதே மாதிரி தான் இருக்கு.
ஆனா என்ன இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இல்லாம இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. அப்போ கூட நம்ம அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஆனா எக்ஸுக்கு பதிலா மட்டும் என்னன்னு போட்டுக்கணும், ஒய்ன்னு போட்டுக்கணும். இது 1 + x² வந்து நார்மல் அடிஷன்ல தனித்தனியா இருக்கு. அப்போ இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணி இவங்கள தனியா நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றது கிடைச்சிரும். இங்க முதல்ல இந்த எக்ஸை இன்டகிரேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் பண்றதுனால இது வெறும் எக்ஸ் அப்படின்னு வரும். எக்ஸ் பவர் 2ன்றது வந்து எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ அவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பார் n + 1/n + 1 + c அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கேயுமே ஆக்சுவலா பிளஸ் சி நம்ம எழுதுவோம். நம்ம ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றோம். dy/dx என்ற ஈக்குவேஷனுக்கு y = ஃபார்ம் பண்றதுனால நம்ம எக்ஸ் பக்கத்துல மட்டும் c போட்டா போதும். x³/3 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சி அப்படின்றத எழுதிடலாம். 7th கொஸ்டின் பார்க்கலாம். y times log y dx minus x into dy is equal to 0 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் டிஒய் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எப்போவுமே அந்த டிஒய் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒய் இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த மைனஸை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆம்பிஷன் ஒய் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும், எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போகணும். ஸோ டிஒய் இங்கே இருக்கு. இங்கே இருக்கிற ஒய்யும் இந்த லாக் ஒய்யும் மல்டிப்ளர் இருந்து இங்கே வரும்போது இங்கே மாதிரி டிவிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே நியூமரேட்டர்ல டிஎக்ஸ் இருக்கு. இங்கே மல்டிப்ளர் இருக்க இந்த எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போனா டினாமினேட்டருக்கு போயிருக்கும். இப்போ எல்லா ஒய்யும் ஒரே பக்கம் வந்துச்சு, எல்லா எக்ஸும் ஒரே பக்கம் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட், இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் dy/y into log y அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் dx/x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களை இது வந்து டைரக்டா இன்டகிரேஷன்ல இருக்கு. இவங்களை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணல. இவங்களுக்கு ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். let us assume log y வந்து நம்ம t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த log y tன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது log y யோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1/y. t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dyன்னு வரும். ஸோ அந்த y நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ இங்க இருக்கிற இந்த dy/yன்றது dt-ஆ கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த பக்கம் பார்ட் நியூமரேட்டர் வந்து dt ஆயிடும். டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த log y வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணதுனால ஸோ 1/t ஃபார்ம் வருது. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், log t அப்படின்னு கிடைக்கும். ஸோ tக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் என்னது, log y. அப்போ இந்த tக்கு பதிலாக இந்த log y எடுத்து எழுதிடலாம். அப்போ log ஆஃப் இந்த tக்கு பதிலாக திருப்பியும் ஒரு log y எடுத்து எழுதணும். அதுதான் இவங்களோட இன்டகிரேஷன். இதை tன்னு எடுத்தா இது dtன்ற ஃபார்ம்ல இருக்கு. இது 1/x. 1/x ஓட இன்டகிரேஷன் என்னது, log xன்னு எழுதிடலாம். ஸோ எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால கான்ஸ்டன்டே நம்ம என்னென்னு எழுதிக்க போறோம், log cன்னு எழுதிக்க போறோம். இது log a + log b மாதிரி இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி log abன்னு போட்டுடலாம். அப்போ log ஆஃப் x into c அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லாகும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் லாகையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்க ரிமைனிங் வந்து log y = x into cன்றது மட்டும் இருக்கும். ஒரு தடவை டேக் எக்ஸ்பொனென்ஷியல் ஆன் போத் சைடுன்னு எழுதிக்கலாம். இல்லை இந்த லாக் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு பக்கம் லாக் இருக்கு, இந்த பக்கம் லாக் இல்லை. ஸோ y = ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக இங்க இருக்கிற லாக் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், ஈன்ற டேர்ம் ஆயிடும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனா மாறிடும். y = e⁻xc அப்படின்னு எழுதிட்டோம்னா இஸ் a required உங்களோட ஜெனரல் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க dy நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இங்க தான் y கொண்டுட்டு வரணும். ஸோ இங்க -y⁵ இருக்கு. இது பக்கத்துல ஒரு 1 மல்டிபிள் இருக்கதை யோசிச்சுட்டு இங்க மல்டிபிள் இருக்க இந்த -y⁵ வந்து இங்க எடுத்துட்டு வந்தோம்னா டிவிஷனுக்கு வரும். ஸோ -y⁵ எழுதிக்கலாம். மைனஸ் அங்கேயே வச்சுட்டு y⁵ மட்டும் கூட நீங்க இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். இங்க x⁵/dx இருக்கு. இது ஈக்குவல் தானே, அந்த பக்கம் போனா dx/x⁵ அப்படின்னு கிடைக்கும். இது கண்டிப்பா மைனஸ்ல இருந்து இங்க நம்ம பிளஸ்ல எடுத்துட்டு வரக்கூடாது. நான் அப்படி எடுத்துட்டு வந்தா இங்க நமக்கு 0ன்ற டேர்ம் வந்துடும். அப்புறம் dx அங்க போகும்போது 0 ஆயிடும். ஸோ அதனால பக்கத்துல ×1ன்னு போட்டு மல்டிபிள் இருந்து நீங்க இங்க டிவிஷனுக்கு தான் கொண்டு வரணும். அப்பதான் எக்ஸும் ஒய்யும் வேனிஷ் ஆகாம அங்கேயே இருக்கும். நம்மளால ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எக்ஸும் ஒய்யும் தனித்தனியா செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்றோம். எக்ஸும் ஒய்யும் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேட் பண்ணிடணும். மைனஸ் வெளியில வச்சுட்டு dy/y⁵ இன்டகிரேட் பண்ணும். இந்த பக்கம் dx/x⁵ இன்டகிரேட் பண்ணும். இத டினாமினேட்டர்ல இருந்ததுன்னா அந்த 1/x ஃபார்ம் கிடையாது. நான் 1/x log xன்றது இதோட பவர் 1 இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி இங்க வேற என்ன டேர்ம்ஸ் இருந்தாலும் இவங்கள நீங்க நியூமரேட்டருக்கு தான் கொண்டு போகணும். y⁻−5 dy அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்கள x⁻−5 dxன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்க ஒரு டேர்ம் நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது அது நெகட்டிவ் பவரா மாறிடும். x⁻n dx அப்படின்னு இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா x⁻n + 1/n + 1 + c அப்படின்றதான் நம்மளோட பேசிக் இன்டகிரேஷனோட ரூல்.
ஸோ அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் அங்கேயே இருக்கு. ஒய் பவர் -5 இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் பவர் -5 + 1 பை -5 + 1 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு அந்த பக்கம் எக்ஸ் பவர் -5 + 1 பை -5 + 1 பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து மைனஸ் ஒய் டு த பவர் -4 பை -4 சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த மைனஸ் வந்து கட் ஆகிடும். இங்கே எக்ஸ் பவர் -4 பை -4 இங்கே ஒரு ப்ளஸ் சி இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் -4/4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒய் பவர் -4/4 ப்ளஸ் எக்ஸ் பவர் -4/4 ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டு பேர்கிட்டயுமே 4 காமனாக இருக்கிறதுனால 4 வந்து இப்படி காமனாக எடுத்துக்கலாம். ஒய் பவர் -4 ப்ளஸ் எக்ஸ் பவர் -4 ஈக்குவல் டு சி. இங்கே டிவைடில் இருக்க 4 அங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஒய் பவர் -4 ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் -4 ஈக்குவல் டு 4c அப்படின்னு கிடைக்குது. சி கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால 4c கூட டெஃபினட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ 4cன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லை, இதை வந்து நம்ம கேபிட்டல் சினோ கேனோ ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஜெனரல் சொல்யூஷன். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். dy by dx is equal to sin inverse of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ dy இங்கே வச்சுட்டு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கிறதுனால இந்த dx அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைச்சிது. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வந்தாச்சு. இப்படி வந்துருச்சுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் டிஒயும் இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து வெறும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இருக்கு. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நம்மளால டைரக்டா இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால இது பக்கத்துல ஒரு 1 வந்து மல்டிப்ள போட்டு தான் நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போறோம். இந்த இன்டெகிரேஷனை தனியா பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஒரு 1 இருக்கு. இவங்களை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்ள இருக்கு. ஏன்னா 1ன்றது அல்ஜிப்ரா, சைன் இன்வர்ஸ் வந்து ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வந்து ஹைலைட் அப்படின்னு எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்கும்போது ஐன்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும். அல்ஜிப்ரா வந்து அதுக்கப்புறம் தான் வருது இல்லையா. அதனால இதை முதல் ஃபங்க்ஷனாகவும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துட்டு என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். முதல் ஃபங்க்ஷன் ரெண்டாவது ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு. இவங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எழுதணும். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் எழுதணும். இதுதான் ரூல். இதை நம்ம யூவி ரூல்ல கூட பண்ணலாம். இதுல இதுதான் நம்மளோட ஆன்சர். இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூவும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை முதல்ல எழுதி வச்சுக்கலாம். முதல் ஃபங்க்ஷன் யாரு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1/√(1 - x²). ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ தேவைப்படும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் யாருன்னு பார்க்கும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 × dx. அப்போ என்னன்னு கிடைக்குது, எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம இவங்கள இன்டெகிரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த ஒய்யை இன்டெகிரேட் டிஒய் இன்டெகிரேட் பண்ண ஒய், இவங்களோட இன்டெகிரேஷன் இந்த ஃபார்முலால தான் வரும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடணும், யாரு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் எடுத்து எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. மல்டிபிள் பை எக்ஸ் மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டுலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். இதுதான் முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன், 1/√(1 - x²). திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும், அது எக்ஸ். அதனால இங்கே எக்ஸ்ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிஎக்ஸ் அப்படின்றத போடணும். ஸோ இவங்களை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இதை தனியாக இங்கே ரஃப்ல வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். இங்கே மேலே எக்ஸும் கீழே வந்து 1 - x² இருக்குல்ல. இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த 1 - x² வந்து நம்ம t அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா இதை ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆயிடும். x² வந்து -2xன்னு வரும். t பண்ணும்போது dt/dx அப்படின்றது கிடைக்கும். நமக்கு இங்கே சப்ஸ்டியூஷன்ல எக்ஸும் டிஎக்ஸும் மட்டும்தான் வேணும். இந்த -2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம், dx இங்கே எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ x × dx போல நம்ம என்ன எழுதணும்னா dt/-2 அப்படின்றத எழுதணும். ஸோ அதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். இந்த y, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் மல்டிபிள் ஒரு எக்ஸ் இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும். ஸோ இவங்களை வந்து நம்ம டி சப்ஸ்டியூஷன்ல இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் × டிஎக்ஸ்க்கு பதிலாக dt/-2 அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டர்ல √(t) அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வேல்யூ. இங்கே வந்து நியூமரேட்டர்ல ஒரு -1/2 இருக்கு. அதை வெளில எடுக்கும் போது இந்த மைனஸ் என்னவா மாத்திரும், பிளஸ்ஸா மாத்திடும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் × எக்ஸ் பிளஸ் 1/2 ஆஃப் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 1/√t மட்டும் தான் இருக்கும்.
1/√t dt அப்படின்றதா இருக்கும். ஸோ 1/√t வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது 2 டைம்ஸ் √t அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ 2 டைம் √t அப்படின்னு எழுதிடலாம். tக்கு பதிலா நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னன்னு பாருங்க. tக்கு பதிலா நம்ம 1 - x² தானே எடுத்தோம். ஸோ அதே எடுத்து எழுதிக்கலாம். 1 - x² பக்கத்துல வந்து பிளஸ் c அப்படின்னு போட்டுருங்க. இந்த 2 என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஜெனரல் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகிருக்கு. முதல்ல எக்ஸையும் ஒய்யும் நம்ம செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல இந்த பக்கம் இருக்கிற இந்த dx இருக்கிற டேர்ம் அங்கே அனுப்பிடுங்க. ஸோ மைனஸ்ல வந்துடும். எப்பவுமே dy வந்து லெஃப்ட் சைட்லையும் dx வந்து ரைட் சைட்லையும் ஹோல்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா பிளஸ் சி வந்து நம்ம எக்ஸ் சைட்ல தான் போடுவோம். அதனால இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. இது பிளஸ்ல இருக்கிறது அங்க மைனஸ்ல போயிடுச்சு. இதுல இவங்க ரெண்டு பேரும் y, இங்க இருக்கிற tan y வந்து yல இருக்கு. அப்ப tan y இங்க அனுப்பிட்டு 1 - e/x அங்க அனுப்பிடலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்க டேர்ம் அங்க போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்ப sec² y dy by tan y அப்படின்னு எழுதிடலாம். இங்க இந்த சைடு இந்த 1 - e/x அங்க வந்தாலும் டிவிஷனுக்கு வரும். ஸோ மைனஸ் e/x dx நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல 1 - e/x அப்படின்றது கிடைக்குது. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இது இன்டகிரேஷன் ஆஃப் sec² y dy by tan y அப்படின்னு கிடைக்குதுங்க. இங்க இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் e/x by 1 - e/x dx அப்படின்னு கிடைக்குது. இவங்களை இன்டகிரேட் பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். இவங்களை இன்டகிரேட் பண்றதுக்கு sec² y dy இருக்குல்ல, இதுல நம்ம tan y t அசியூம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. tan y is equal to t அசியூம் பண்ணா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. sec² y is equal to dt by dy அப்படின்னு வரும். dy இந்த பக்கம் வந்துடும். அப்ப இது வந்து நம்மளோட dt. அதாவது இதை நம்ம t அசியூம் பண்ணும்போது இந்த நியூமரேட்டர் வந்து dt கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னொரு சின்ன சப்ஸ்டியூஷன் 1 - e/x வந்து ஒரு u அசியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆயிடும். இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்கும். e/x டிஃபரன்ஷியேட் பண்ணா திருப்பியும் e/x தான். இதுதான் நம்மளோட du by dx ஓட வேல்யூ. dx நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்ப மைனஸ் e/x dx இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்குது. அப்போ வந்து நான் டினாமினேட்டர் யூன்னு எடுத்தேன்னா நியூமரேட்டர் வந்து எனக்கு டெஃபினட்டா duன்னு வந்துச்சு. இது 1/tன்றதோட வேல்யூ என்னது, log t. இது வந்து log u. பக்கத்துல எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால நம்ம இதை log cன்னு போட்டுக்கலாம். tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து இப்ப log பக்கத்துல எப்பவுமே இப்படி ஒரு மாடுலஸ் சைன் போடுவாங்க. ஏன்னா log பக்கத்துல நெகட்டிவ் வராதுன்றதுனால tக்கு பதிலா நம்ம இங்க tan yன்னு எடுத்திருக்கோம். அப்ப log of tan y equal to log of uக்கு பதிலா நம்ம எடுத்தது 1 - e/x பிளஸ் இங்க வந்து log cன்னு இருக்கு. இங்க log c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது பார்க்க log a plus log b மாதிரி இருக்குல்ல. அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து log of a into b அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் log of இதுவும் log of ரெண்டு பக்கமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல எடுத்தா இந்த log நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்க log ரிமூவ் பண்ணிட்டா இங்க tan y இருக்கும். இங்க இந்த term 1 - e/x into c மட்டும் இருக்கும். இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ரெக்வயர்ட் ஜெனரல் சொல்யூஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனுக்கு நம்ம ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க இங்க கொடுத்திருக்கிற இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, x is equal to 0, y is equal to 1 அவங்கள சப்ஸ்டியூட் பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சு திருப்பியும் நம்மளோட சொல்யூஷன் எடுத்து எழுதுனா அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இதை வந்து சால்வ் பண்றதுக்கு வேரியபிள் செப்பரேஷன் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வர போறோம். இங்க வந்து dy இங்க இருக்கிறதுனால வேற எந்த டேர்முமே ஒய்ல இல்ல பாருங்க, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இந்த dx இந்த மல்டிபிள் இருக்க இந்த டேர்ம் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய்க்கலாம். அப்ப dy is equal to இங்க நம்ம கிட்ட நியூமரேட்டர்ல 2x² plus x இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க இந்த டேர்ம் இங்க வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். அப்ப x³ plus x² plus x plus 1 அப்படின்னு கிடைக்குது. இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx அந்த பக்கம் வந்தா மல்டிபிள்ல தான் வரும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேஷன் தான் பண்ணோம். ஆனால் இது அப்படியே நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். x³ plus x² plus x plus 1 4 டேர்ம் இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு என்ன காமனா இருக்குன்னா x² காமனா இருக்கு. x² காமனா எடுத்துடலாம். அப்ப இதுக்குள்ள ஒரு x மட்டும் இருக்கும். இங்க x² வெளியே போயிட்டதுனால இங்க +1ன்னு போட்டுருங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட எதுவுமே காமனா இல்லை. ஸோ 1 வெளியில எடுத்துடலாம். அப்ப இங்க பேலன்ஸ் x மட்டும் இருக்கும், இங்க 1 மட்டும் இருக்கும். இந்த x plus 1க்கும் இந்த x plus 1க்கும் ஒரு x plus 1 காமன். இங்க பேலன்ஸ் x² இருக்கு, இங்க +1 இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து x² plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டரை இந்த டேர்ம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்க போறோம். அப்ப dy is equal to 2x² plus x by கீழே வந்து x plus 1 x² plus 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நியூமரேட்டரோட பவர் சின்னதாகவும் டினாமினேட்டரோட பவர் பெருசாகவும் இருக்குது. ஆக்சுவலா என்னது
ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல கொஸ்டின் இருந்தா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி நம்மளால இவங்களை என்ன பண்ண முடியும், ஈஸியா இன்டகிரேட் பண்ணிட முடியும். ஸோ இதை இன்டகிரேட் பண்றதுக்கு இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு இந்த இன்டகிரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இப்போ இங்க இருக்கிற டேர்ம் வந்து 2x² + x, டினாமினேட்டர்ல வந்து ஒரு லீனியர் ஃபார்மும் ஒரு ஸோ இது a பை இந்த லீனியர் ஃபார்மும், இப்போ இந்த x² + 1ன்றது குவாட்ரட்டிக் ஃபார்ம், இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால மேல bx + cன்னு போட்டு தான் நம்ம x² + 1 எழுதணும். ஆல்ரெடி ஸோ முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் இங்க எழுதுங்க. x + 1 × x² + 1 வரும். ஸோ இந்த x + 1 இவங்க கூடயும் இந்த x² + 1 இங்கேயும் மல்டிபிள் ஆகும். அப்போ a × x² + 1 + bx + c மல்டிபிள் பை x + 1 இப்படி தான் நம்ம எழுதணும். எழுதிட்டோம்னா இங்க இருக்கிற டினாமினேட்டரும் இப்போ இந்த டினாமினேட்டரும் இதுவும் கட் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து இந்த நியூமரேட்டரும் இங்க இருக்கிற இந்த நியூமரேட்டர் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி டபுள் டேர்ம் வருதுல இந்த bx + c ஃபார்ம், அதுல எப்பவுமே இந்த x + 1 இவங்க கூட தனியா மல்டிபிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதான் நம்மளோட ரெண்டு நியூமரேட்டரும். இந்த x + 1 bx கூட ஒரு தடவை பண்ணும்போது bx × x + 1, c கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணும்போது c × x + 1 இப்படி பிரிச்சு எழுதிட்டு இப்போ நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா a b c மூணு பேருக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். if x is equal to -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன்னா இங்க -1 சப்ஸ்டியூட் பண்ண இந்த டேர்ம் 0 ஆகும். இதுல -1 போட்டா இந்த டேர்ம் என்ன ஆகும், ஈஸியா 0 ஆயிடும். அதனால -1 போடுறோம். இங்க -1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் -1 ஸ்கொயர் பண்ணா +1, +1 × 2 மல்டிபிள் பண்ணா 2 தான் வரும். இந்த எக்ஸுக்கு பதிலா -1 ஈக்குவல் டு a டைம்ஸ் இதுல -1 ஸ்கொயர் பண்ணா +1, 1 + 1 2ன்னு கிடைச்சிரும். இதை நம்ம எழுதி பார்க்கவே தேவையில்லை. நான் இங்க -1 போட்டா இது 0, இங்க -1 போட்டா இது 0. அப்போ 0 + 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 2ல வந்து 1 மைனஸ் பண்ணா 1 is equal to 2aன்னு வருது. மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்து டிவைடட். அப்போ 1/2 is equal to a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த டேர்ம் x is equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். ஏன்னா இங்க bx இருக்கிறதுனால இந்த இடத்துல 0 போட்டு இந்த டேர்ம் என்ன ஆகும், 0 ஆகும். ஸோ 0ன்னு எடுத்துடலாம். இங்க 0 போட்டா 2 × 0 0, இங்கேயும் 0 போட்டா 0 தான். அப்போ 0 is equal to a டைம்ஸ் இது 0 + 1 1 வரும். இந்த டேர்ம் 0 ஆயிடும். 0 × 1 0 இல்லையா. அப்போ இது 0, இந்த இடத்துல 0 போட்டா c × 1 c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி 1/2 கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இங்க 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். +1/2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும், -1/2 ஆயிடும். அப்போ -1/2ன்றதா உங்க c-யோட வேல்யூ. சரி, இப்போ வேற எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எதுவுமே 0 ஆகாதுல்ல. நம்ம ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க 1 போட்டா 2 1s are 1, சாரி 2 1s are 2, 2 + 1 என்னது 3 equal to a டைம்ஸ் இதுல 1 போட்டா 1 + 1 2 வரும். ஸோ 2a பிளஸ் இங்க 1 போடும்போது 1 + 1 2, 2 1s are 2, 2 + b 2b அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க 1 போட்டாலும் 1 + 1 2, 2 × c 2c அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ 3 is equal to ஆல்ரெடி ஏக்கும் சிக்கும் உங்களுக்கு வேல்யூ தெரியும்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஏக்கு பதிலாக 1/2 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். b வேல்யூ நமக்கு தெரியாது. c வேல்யூ -1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 இந்த 2 கேன்சல், இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்ப 3 is equal to 1 + 2b - 1. -1 + 1 கூட என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா b யோட வேல்யூ மல்டிபிள் இருக்கட்டும் இங்க வந்தா டிவைட் ஆகும். அப்ப b வந்து 3/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்க தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏக்கு பதிலா +1/2, அப்ப இங்க அப்ளை பண்ணா 1/2/x + 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த bx + c/x² + 1 bxக்கு தனியா cக்கு தனியா எழுதிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. b வந்து 3/2, இப்போ 3/2x/x² + 1 அப்படின்னும் c/x² + 1 இருக்கு. cக்கு பதிலா -1/2, அப்போ -1/2/x² + 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதை எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் இதை தான் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி a/b/c எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் dy மட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களை நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டா போதும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆக்சுவலா பார்க்க 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1/x வந்து இன்டகிரேட் பண்ணா log x அப்படின்றது கிடைக்கும். செகண்ட் ஃபார்ம் வந்து பார்க்கறதுக்கு 1/x² + 1 இருக்கு. இந்த 3/2 வந்து கான்ஸ்டன்ட், நம்ம அதை வெளில போட்டுடலாம். இது ஆக்சுவலா நியூமரேட்டர் ஒரு எக்ஸும் இருக்கு.
இதுதான் பார்க்கறதுக்கு 1/x² + 1 மாதிரி இருக்கு. ஸோ 1/x² + 1 வந்து டைரக்ட் ரூல் இருக்கு. tan இன்வெர்ஸ் ஆஃப் x அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். இந்த ஃபார்ம் தான் நம்ம கிட்ட டைரக்டா ஸ்பெஷல் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா நியூமரேட்டர்ல ஒரு x எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஸோ இந்த எக்ஸும் டினாமினேட்டர்ல x² + 1 இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். முதல்ல மத்தவங்கலாம் நான் சொல்லிடுறேன். இப்போ dy இன்டகிரேட் பண்ணா வெறும் y வந்திருக்கும். இதுல இந்த 1/2 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா இது 1/x ஃபார்ம். இது என்னன்னு எழுதிருவாங்க, log x அப்படின்னு எழுதிருவாங்க. அப்ப log of x + 1 கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இந்த 3/2 மட்டும் நான் வெளில எடுத்திருக்கேன். இதோட சப்ஸ்டியூஷன் நான் இப்போ சொல்லித்தரேன். இதுல பாருங்களேன், இதுல இந்த -1/2 நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 1/x² + 1 என்னன்னு எழுதிடலாம், tan இன்வெர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதிட்டு பிளஸ் c ன்னு போட்டுலாம். இவங்கள மட்டும் தான் நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மட்டும் யோசிங்க. டினாமினேட்டரை x² + 1 நம்ம t ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x² பண்ணா 2x, t பண்ணும்போது dt/dx வரும். அந்த dx இங்க எழுதிக்கலாம். அதாவது 2x dx வந்து அது dt ன்னு போட்டுக்கலாம். அப்படி பார்க்கும்போது மேல வந்து 2 நம்ம கிட்ட கிடையாது. இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் டினாமினேட்டர்ல எழுதிக்கலாம், dt/2. அப்ப இந்த x × dx வந்து dt/2 ன்னு எழுதிக்கிட்டோம்னா அந்த 1/2 தான் நான் வெளில போட்டிருக்கேன். இந்த x² + 1 வந்து t ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1/t யோட இன்டகிரேஷன் என்னது, log t. வெளியில ஒரு 1/2 இருந்ததுனால அது இங்க வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ log of t-க்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் x² + 1 தானே. அப்போ இங்க x² + 1ன்னு போட்டுட்டு டினாமினேட்டர்ல அந்த 2 எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இதுல மட்டும் 3/2 இங்க ஒரு 2 இருக்கு. அதனால 2 2s நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ மற்ற எல்லா டேர்ம்ஸும் அப்படியே தான் இருக்கு. இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷன்ல அந்த பிளஸ் சி இருக்குல்ல, கான்ஸ்டன்ட், அது இருக்கக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் தான் y = 1 when x = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x = 0, y = 1 நம்மளோட ஜெனரல் சொல்யூஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஜெனரல் சொல்யூஷன்ல எங்கெல்லாம் x இருந்ததோ அங்கெல்லாம் 0 போட்டிருக்கேன். இது 0 + 1, இது 0 + 1 1 தான். இந்த இடத்துல ஒரு 0, x-ஓட பிளேஸ்ல எல்லாம் 0. இங்க y இருந்ததுல y-க்கு பதிலாக 1ன்னு போட்டாச்சு. பேசிக் ரூல்ஸ்ல லாக்ல log 1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டா 0 தான். அதே மாதிரி tan இன்வெர்ஸ் ஆஃப் 0 அப்படின்றது கூட 0 தான். ஏன்னா tan-ஓட 0 டிகிரிக்கு தானே 0 வரும். அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் 0 தான் 0. அப்போ 1 = இது log 1 0 ஆயிடுச்சு. இதுவும் log 1, இதுவும் 0 ஆயிடுச்சு. இது tan இன்வெர்ஸ் ஆஃப் 0, இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்ப இந்த 3 டேர்மும் 0 மிச்சம். இங்க யார் மட்டும் தான் இருப்பா, c மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப c-யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 1 கொண்டு போய் இந்த ஜெனரல் சொல்யூஷன்ல இந்த c-க்கு பதிலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ இந்த ஜெனரல் சொல்யூஷன் இருக்குல்ல, இதை தான் எடுத்து எழுதணும். இல்லை c-க்கு பதிலாக மட்டும் நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணாதான் அதை யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஜெனரல் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு முதல்ல x எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க டினாமினேட்டர் இருக்க dx அங்க எடுத்துட்டு போனா மல்டிப்ளை ஆயிடும். இப்போ dy = இங்க 1 × dx வந்து dx. இங்க மல்டிபிள் இருக்க இந்த டேர்ம்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் அனுப்பிடலாம். அவங்க எல்லாம் இங்க டினாமினேட்டர்ல போயிடுவாங்க. அப்போ x × x² - 1ன்னு இருக்கு. x² - 1 அப்படின்றது பார்க்க a² - b² மாதிரி இருக்கிறதுனால a + b × a - b கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை 1/1² யோசிங்க. அப்ப இது வந்து x + 1 × x - 1 அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் ஆயிருக்கு. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி இவங்களை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் வந்து வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதை நம்மளால டைரக்டா பண்ண முடியாதுல்ல, ஏன்னா டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள்ஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாதுன்றதுனால இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் பார்ட்ல இருக்க இவங்களை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 முதல்ல இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். x × x + 1 x - 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எல்லாமே லீனியர் ஃபார்ம் தான். அப்போ கான்ஸ்டன்ட் பை a/x, b/x + 1 + c/x - 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இவங்களுக்கு இந்த சைடுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது x இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் எல்சிஎம்ல வரும். ஒரு x + 1 ஒரு x - 1. இப்போ a கூட x மட்டும் தான் இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை, x + 1ம் இல்லை x - 1ம் இல்லை. அப்போ a கூட x + 1 × x - 1 எழுதணும். பிளஸ் b கூட x + 1 இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை, xம் இல்லை x - 1ம் இல்லை. அப்போ x × x - 1ன்ற டேர்மை சேர்க்கணும். பிளஸ் இங்க c கூட x - 1 தான் இருக்கு. அப்போ c கூட ஒரு x-ஐயும் ஒரு x + 1-ஐயும் சேர்க்கணும். இப்படிதான் எழுதணும். நம்ம எழுதிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிடும், கட் ஆயிடும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறதா நம்ம நியூமரேட்டர். அதாவது இங்க இருக்க நியூமரேட்டர் 1 = a பக்கத்துல ஒரு x + 1 ஒரு x - 1 இருக்கு. இந்த ஃபார்ம்ல a + b-யும் a - b-யும் தான் நம்ம உங்களை எப்படி எழுதிக்கலாம், a² - b² எழுதிக்கலாம்.
அப்ப இது x squared minus 1 எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. அப்புறம் b into x x minus 1 ஒரு டேர்ம், c into x x plus 1 ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இவங்களோட a b c கண்டுபிடிக்கிறதுக்கு xக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஃப் x is equal to plus 1 இருந்தா, ஏன்னா இங்க 1 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும் இல்லையா, அதனால x ஓட எல்லா பிளேஸ்லயும் 1 போட போறோம். இப்போ 1 is equal to a into 0 0 plus இங்க 1 போட்டா 1 minus 1 இதுவும் 0 தான், அப்போ இந்த டேர்மும் 0 ஆயிடும். இங்க 1 போடும்போது 1 plus 1 2 2 1s are 2 2 into c 2c அப்படின்னு கிடைச்சிருக்கும். மல்டிபிள் இருக்கட்டும், இங்க வந்தா டிவைட் ஆயிடும். அப்போ 1/2 தான் c ஓட வேல்யூ. ஸோ c கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இஃப் x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா b பக்கத்துல x மல்டிபிள் வந்திருக்கு, c பக்கத்துல x வந்து மல்டிபிள் வந்திருக்கு. அப்போ xக்கு 0ன்னு எடுக்கும்போது இவங்கெல்லாம் 0 ஆயிடுவாங்க. இப்போ 1 is equal to a times 0 minus 1 minus 1 தான். இந்த டேர்மும் 0 ஆயிடும், ஏன்னா இங்க 0 மல்டிபிள் இருக்கிறதுனால. அப்போ ஏயோட வேல்யூ மல்டிபிள் இருக்க -1 அங்கே பண்ணால் டிவைட் ஆகும். அப்போ -1 தான் ஏயோட வேல்யூ. ஸோ ஏ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பியை ஃபைன் பண்ணும். இப்போ இதில் என்ன வேல்யூ போட்டாலும் யாருமே 0 ஆக மாட்டாங்க. நம்ம வந்து என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு -1 போட்டுக்கலாம், எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -1. ஸோ 1 is equal to இங்கே -1 போட்டால் -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 தான் வரும். ஸோ +1ம் -1 இது 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0 ப்ளஸ் இங்கே -1 போட போகிறோம். இங்கே ஒரு -1 இங்கே ஒரு -1 அப்ளை பண்ணும்போது b இன்ட்டு -1 -2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் c டைம்ஸ் இங்கேயும் -1 போட்டால் இங்கே -1 +1 -1ம் +1ம் 0 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ இந்த டேர்ம் என்னன்னு கிடைச்சிருது, 0ன்னு கிடைச்சிருது ஈஸியாக. ஸோ 1 is equal to -2வும் +1ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது +2ன்னு வந்துடும். அப்போ இது 2b. அப்போ பியோட வேல்யூ என்னன்னா 1/2 அப்படின்னு கிடைச்சது. ஸோ இங்கே -1 டைரக்டாக வந்துடுச்சு, இதை எழுதிடலாம். ஸோ இப்படி கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ சி வேல்யூ கொண்டு வந்து இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏபிசியை கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம இந்த செகண்ட் இன்டெகிரண்ட்டை வந்து a/b/c அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த பக்கம் இன்டெகிரேஷன் ஆஃப் dy இருந்தது, இந்த பக்கம் இப்படி இருந்த டேர்மை தான் நம்ம a/b/c/ன்னு பிரிச்சிருக்கோம். a/x + b/x + 1 + c/x - 1 இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இது எல்லாமே பார்க்க 1/x ஃபார்ம்ல இருக்கு. பேசிக் வந்து 1/x வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது 1/x ஓட இன்டெகிரேஷன் வந்து log x + c அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இங்கே வந்து dy இருக்கு, dy இன்டெகிரேட் பண்ணும்போது y ஆயிடும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1/x இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், log x அப்படின்னு கிடைச்சிரும். இந்த 1/2 வெளில எடுத்துடலாம். 1/x + 1 இன்டெகிரேட் பண்ணும்போது log of x + 1 கிடைக்கும். இந்த 1/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1/x - 1 வந்து log of x - 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்தில் இங்கே +c அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். இந்த எல்லா டேர்மும் லாக்ல இருக்கிறதுனால +log c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இது எல்லாமே லாக் அப்படின்னு இருக்குல்ல, அதனால இவங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து இந்த இடத்துல பவர் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இதை வந்து மேலே எடுத்துட்டு போய் நம்மளால பவர்ல எழுதிக்க முடியும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது பவர்ல எடுத்துட்டு போனோம். இவங்க கிட்டேயும் ஒரு 1/2 இருக்கு, இவங்க கிட்டேயும் ஒரு 1/2 இருக்கு. ஸோ நம்ம பவர்ல எடுத்துட்டு போகும்போது இது டெஃபினட்டா ரூட்ல தான் வரும். அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா, இவங்களுக்கு கீழே டினாமினேட்டர் எதுவும் இல்லை, இங்கேயும் டினாமினேட்டர் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இதை by 1ன்னு எடுத்துட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. 1 2 2 1 எல்சிஎம் 2 தான் வரும். இங்கே 2 இல்லாததுனால மேலே 2 மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால இந்த டேர்ம் அப்படியே வந்திருக்கு, இதுவும் அப்படியே வந்திருக்கு. ஏன்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இல்லாததுனால இங்கே 2 என்ன ஆயிருக்கும், மல்டிபிள் ஆயிருக்கும். இந்த டிவைட்ல இருக்க 2 அங்கே போனால் 2y = எழுதிக்கலாம். எப்பவுமே வந்து லாக்ல இங்க முன்னாடி டேர்ம் இருந்துச்சுன்னா இதை நம்மளால எப்படி எழுதிக்க முடியும்னா பவர்ல எழுதிக்க முடியும். அதாவது இங்க a டைம்ஸ் log b அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால log of b to the power a அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், log of x ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஏன்னா இங்க 2 இருந்துச்சுல, அது இங்க வரும்போது ஸ்கொயர் ஆயிருக்கும். இங்க வந்து log of x + 1 இருக்கு, அடுத்து log of x - 1 இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட முன்னாடி டேர்ம்ஸ் இல்லை. இந்த 2 மட்டும் மேலே எடுத்துட்டு போய் log of c² அப்படின்னு போட்டுடலாம். போட்டாச்சு. பேசிக் என்ன தெரியுமா, இப்போ log of a + b அப்படின்னு இருந்ததுன்னா log of a into b அப்படின்னு நம்ம எழுதுவோம். சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு -log c கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். log of இவங்க ரெண்டு பேரும் அடிஷன்ல இருக்கிறதுனால அவங்கள மல்டிபிள் எழுதிட்டு இது மைனஸ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல c போடுவோம். இதுதான் லாகோட ரூல். அடிஷன்ல இருக்கவங்க வந்து மல்டிபிள்ல வருவாங்க, மைனஸ்ல இருக்க டேர்ம்ஸ் வந்து எங்க வரும்னா டிவிஷன்ல வரும். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுதிக்க போறோம். அப்போ 2y = அப்படின்னு எழுதிட்டு
ஸோ இதுல இந்த டேர்ம் இது 3 பேரும் பிளஸ்ல இருக்காங்கல்ல. அப்ப இவங்களோட டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிடும். x+1 இந்த x-1 இந்த c², இவங்க எல்லாம் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை வந்துருவாங்க. இது மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த x² மட்டும் டினாமினேட்டர்ல வந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷன்ல இப்ப நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியா பண்றதுக்காக நான் இந்த லாக்ன்றத வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். அப்ப இது e to the powerன்னு வந்துரும். அதாவது டேக் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட் பண்றோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லாக் இங்க வந்தா e power 2y, இதான் நம்மளோட கொஸ்டின். x+1 x-1 மல்டிபிள் பண்ணி x² -1, இந்த c² இந்த x² இருக்கு. இப்ப பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கொஸ்டினோட கிவன்ல y = 0 and x = 2ன்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா, இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். முதல்ல y ஓட பிளேஸ்ல 0, இங்க 0 போட்டுடலாம். 2 × 0 0ன்னு வந்துரும். x வர இடத்துலலாம் இந்த 2, அப்ப இங்க ஒரு 2², இந்த டினாமினேட்டர்ல ஒரு 2²ன்னு போட்டுருங்க. எனிதிங் பவர் 0 1 தானே, அப்ப e பவர் 0 1 ஆயிடும். 2² னா 4, 4 - 1 3, கீழே வந்து 2² வந்து 4, இங்க c² மட்டும் இருந்திருக்கும். நமக்கு c² தான் வேணும். இங்க மல்டிபிள் இருக்க 3/4 அந்த பக்கம் போனா 4/3 ஆயிடும். அப்ப c² ஓட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு, 4/3ன்னு வந்திருக்கு. இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 2y = இதுல c ஓட வேல்யூ நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு c² மட்டும் தானே வேணும். அப்ப c²க்கு பதிலா இந்த 4/3ன்றதை நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிடணும். y = ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா இங்க மல்டிபிள் இருக்க இந்த 2 அங்க போனா டிவிஷனுக்கு போகும். ஸோ 1/2 of log of இந்த x² -1, இந்த c² மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா 4/3 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 13th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்க கொடுத்திருக்க x வேல்யூ y வேல்யூ யூஸ் பண்ணி கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டா பர்டிகுலர் சொல்யூஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு dy/dx, இங்க இருக்கிற cos அப்படின்றத அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா cos இன்வர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ cos இன்வர்ஸ் ஆஃப் a அப்படின்னு கிடைக்குது. ஸோ x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிட்டா இன்டகிரேட் பண்ண முடியும். இதுல cos இன்வர்ஸ் ஆஃப் a என்றது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான். ஸோ இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx மட்டும் அங்க எடுத்துட்டு போய்க்கலாம். அப்ப dy = cos இன்வர்ஸ் ஆஃப் a, இங்க வந்து dx அப்படின்னு வந்துடும். இப்போ y ஒரு பக்கம் x ஒரு பக்கம் பிரிஞ்சாச்சு. இப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்ணுங்க. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dy வரும். இங்க இன்டகிரேஷன் ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் a dx அப்படின்னு இருக்கு. y வந்து பண்ணும்போது dy இன்டகிரேட் பண்ணா நமக்கு y-ன்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். இதுல cos இன்வர்ஸ் ஆஃப் a வந்து கான்ஸ்டன்ட் தான், அது வெளில வந்துடும் cos இன்வர்ஸ் ஆஃப் a. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் dx இருக்கும், அவங்கள இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு x வரும். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்ல அவங்க கொடுத்திருக்க இந்த x = 0வையும் y = 1 நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணா இந்த c நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். x-க்கு பதிலா 0வும் y-க்கு பதிலா 1ம் போடுங்க. இதுல y-ஓட பிளேஸ்ல 1 போட்டா cos இன்வர்ஸ் ஆஃப் a, x-ஓட பிளேஸ்ல 0 plus c-ன்னு வந்திருக்கு. 0 into anything இந்த term 0 ஆயிடும். அப்போ 1 is equal to c அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த c-ஓட பிளேஸ்ல நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல அவங்க கேட்டது என்னது, பர்டிகுலர் சொல்யூஷன் தானே கேட்டாங்க. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் இஸ், இங்க நம்ம ஜெனரல் சொல்யூஷன் எழுதியிருக்கோம்ல, இதை தான் எடுத்து எழுதணும். y is equal to cos inverse of a times x plus c-ன்னு போட்டிருந்தாங்கல்ல, c-க்கு பதிலாக நீங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த 1 எடுத்து எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதுல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். dy/dx is equal to y time tan x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜெனரல் சொல்யூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகலாம். இந்த y இங்க வந்துடும், இந்த x அங்க போயிடும். அப்ப dy மல்டிபிள் இருக்க y இங்க வந்தா டிவிஷனுக்கு வந்திருக்கும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx அங்க போனா மல்டிபிள் போயிடும். அப்ப tan x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dy by y, இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இது 1/y-ன்றது 1/x பேட்டர்ன்ல இருக்கு. 1/x ஓட இன்டகிரேஷன், இதுதான் பேசிக் ரூல். 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் tan x வந்து log of secant x. இதை வந்து நம்ம மைனஸ் log of cos x அப்படின்னு கூட எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ பாசிட்டிவ்ல இருக்கட்டும், நான் log of secant x எடுக்க போறேன். 1/y இன்டகிரேட் பண்ணும்போது log y அப்படின்னு கிடைச்சிச்சு. இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log of secant x அப்படின்னு கிடைச்சிரும். பக்கத்துல பிளஸ் c-ன்னு போடணும், நம்ம log c-ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாமே in terms of logல இருக்குல்ல அதனால. ஸோ அப்போ இது வந்து log y, இது log a plus log b மாதிரி இருக்குல்ல. அப்போ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து log of secant x multiple by c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் log இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ y is equal to secant x multiple by c அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. when
y is equal to 1, x is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல y ஓட பிளேஸ்ல 1 x ஓட பிளேஸ்ல 0 போடுவீங்க. 0 போட்டுடலாம். ஸோ secant 0 மல்டிபிள் பை சின்னு இருக்கு. secant 0ன்றது வந்து cos 0ஓட ரெசிப்ரோக்கல். cos 0 1 இல்ல. அப்ப secant 0 கூட 1 தான். அப்போ 1 is equal to 1 into c ன்னு கிடைக்குது. அப்ப c ஓட வேல்யூ 1 தான். கொஸ்டின்ல பர்டிகுலர் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன்றது உங்களோட ஜென்ரல் சொல்யூஷனை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து போட்டுருணும். y is equal to secant x multiple by 1 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ y is equal to secant x ஃபைனல் வேல்யூ. அடுத்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். Find the equation of a curve passing through the point 0, 0 and whose differential equation is y dash equal to e power x sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற பாசிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். y டேஷ்னா dy by dx. ஸோ முதல்ல இவங்களை சால்வ் பண்ணுறதுக்கு y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். இங்கே இருக்கிற dx அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ dy is equal to e power x sin x dx அப்படின்னு கிடைச்சிருச்சு. y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்டகிரேட் ஆன் போத் சைட்னு போட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க. இன்டகிரேட் பண்ண போறோம். இதுல வந்து e power x sin x. e power x என்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், sin x என்றது டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருந்தா அவங்கள நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஐலேட்னு எழுதி இதுல எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஏன்னா இன்வர்ஸ், லாக், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். சரி, இதுல வந்து ட்ரிக்னாமெட்ரியும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனும் தான் இருக்கு. இதுல ட்ரிக்னாமெட்ரி தான் முதல்ல வருது. அப்ப sin x வந்து முதல் ஃபங்க்ஷனாகவும் e power x வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துட்டு தான் சம்ம நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் நம்ம ரூல். ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இப்போ இதுதான் ரூல். இதுல பாத்தீங்கன்னா முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ முதல் ஃபங்க்ஷன் யாரு கொஸ்டின்ல sin x. ஸோ அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் தான் தேவைப்படும். அதாவது ஐ டேஷ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos xன்னு வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாரு கொஸ்டின்ல e power x. e power xக்கு நமக்கு இன்டகிரேஷன் வேல்யூ தான் தேவைப்படும். ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணா e power x ஓட இன்டகிரேஷன் வந்து e power x. இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் நம்ம இவங்களை இன்டகிரேட் பண்ண போறோம். இதை இன்டகிரேட் பண்ண போறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இதை வந்து முதல்ல நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் sin xன்றது முதல் ஃபங்க்ஷன், e power xன்றது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். இந்த ஐலேட்டை யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு sin x. அப்ப ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் e power x. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்னது cos x. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் e power x dx அப்படின்னு போட்டுடலாம். எழுதியாச்சு. ஸோ இதுல இன்னும் இன்டகிரேஷன் சைன் இருக்கு. இப்போ இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இதுலயும் cos xம் e power xம் இருக்கு. cos xன்றது டிக்னாமெட்ரி, e power xன்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ இது முதல் ஃபங்க்ஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். எப்படினாலும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனா முதல் ஃபங்க்ஷன் வந்து cos xன்னு இருக்கு. நம்மளுக்கு அவங்களோட டெரிவேட்டிவ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து e power x. e power x ஓட இன்டகிரேஷன் பண்ணும்போது அதே e power x தான் வரும். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இங்க முதல்ல i is equal to இதை தான் நம்ம இப்படி மாத்திருக்கோம். இந்த sin xம் இந்த e power xம் அப்படியே தான் இருக்கும். sin x into e power x மைனஸ் இவங்களை மட்டும் ஹைலைட் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். இதே ஃபார்முலால முதல் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். ஸோ cos x எடுத்து எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். e power x எடுத்து எழுதிடலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். இங்க மைனஸ் sin x இருக்கு, எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். e power x. இங்க dxன்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது i, இங்க வந்து ஒரு sin xம் ஒரு e power xம் இருக்கு. மைனஸ் உள்ள எடுத்துட்டு போறோம். ஸோ இது வந்து மைனஸ் cos x into e power x. இங்க ஆக்சுவலா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். ஆனா வெளியில இருந்து ஒரு மைனஸ் உள்ள வருது பாருங்க. அதனால இது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் sin x e power x dx அப்படின்னு வந்துரும். இந்த sin x e power dx திருப்பி ஹைலைட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி காசும் e power x தான் வரும். ஆனா இது நம்மளோட கொஸ்டின்ல பாருங்க i is equal to sin x e power x dx ன்னு எடுத்துருக்கோம்ல. அப்ப இது பார்க்க திருப்பி i மாதிரி given question மாதிரியே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம i ன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்ப i is equal to
ஸோ இது ஐன்னு எழுதிட்டோம்னா இது மைனஸ் ஐ அங்கேருந்து இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்துடும். இவங்க 2 பேர்கிட்ட இ பார் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துட்டு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஐ பிளஸ் ஐ 2i அப்படின்னு வந்துடும். மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு. ஸோ 1/2 ஆஃப் இ பார் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இதுதான் இந்த இன்டகிரேஷனோட ஃபைனல் ஆன்சர். இதை எடுத்துட்டு போய் இந்த முதல் ஈக்குவேஷனில் என்ன பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நவ் ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இப்போ இந்த dy இன்டகிரேட் பண்ணால் ஒய்னு வந்துடும். இதை நம்ம ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி தான் இங்கே ஆன்சர் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு half ஆஃப் இ பார் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்றத போட்டிருக்கோம். ஏன்னா இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்கே எழுதுவோம் இல்லையா, அதை எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல the curve passing through the point 0,0ன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ எக்ஸுக்கு பதிலாகவும் 0, ஒய்க்கு பதிலாகவும் 0 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 is equal to half into e to the power 0 sin 0 minus cos 0 plus c அப்படின்னு கிடைச்சிருக்கு. 0 is equal to e to the power 0னா anything for 0 1 தான். அப்போ 1/2ன்னு வந்துடும். sin 0ன்றது 0, cos 0ன்றது 1. இங்கே plus c அப்படின்றது இருக்கு. இது வந்து ஹாஃப் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். இது வந்து -1/2ன்னு வரும். -1/2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், +1/2 அப்படின்றது கிடைக்கும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு +1/2 அப்படின்னு கிடைக்குது. சி எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ரெக்வயர்ட் கர்வோட ஈக்குவேஷன் இங்கே வந்து இ பார் x/2 ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் ஒரு sin x மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் சி அப்படின்னு இருந்துச்சுல, அந்த சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க 1/2 எடுத்து இங்கே எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் கர்வோட ஈக்குவேஷன். சியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த பாசிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சியை கண்டுபிடிச்சி திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஜெனரல் சொல்யூஷன்லேயே போட்டுருணும். இது இப்படியே ஸ்டாப் பண்ணலாம். இல்லை இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, காமனாக ஒரு 2 எடுத்து அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஸோ 2y ஈக்குவல் டு இப்படி கிடைக்கும். இங்கே இருக்கிற +1 இந்த பக்கம் அனுப்பிக்கலாம். ஈக்குவேஷன் பார்க்க கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும் அதுக்காக. ஸோ 2y - 1 e பார் எக்ஸ் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் எடுத்து நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். For the differential equation x into y dy by dx is equal to x plus 2 y plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the solution curve passing through the point 1, -1 அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். முதல்ல கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அவங்களோட சி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாதான் அந்த கர்வோட சரியான சொல்யூஷன். இப்போ இந்த கர்வ் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்மளோட முதல் ஸ்டெப் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டா நம்மளோட சொல்யூஷன் கிடைச்சிரும். இப்போ இங்கே டிஒய் மேலே இருக்கிறதுனால ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துக்கலாம். இங்கே ஒய்யும் டிஒயும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற y + 2ன்ற மல்டிபிள் இருக்க டேர்ம் இங்கே வந்து டிவைடில் வந்துடும் y + 2. இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்க dx அங்கே எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே ஆல்ரெடி ஒரு x + 2 இருக்குது, dx இங்கே வந்துடும். மல்டிபிள் இருந்த x அங்கே வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துருக்கும். இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். எல்லா ஜென்ரல் சொல்யூஷனும் நம்ம இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல செப்பரேட் பண்ணணும், வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிடலாம். இது y / y + 2 அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து dy ஈக்குவல் டு இவங்க வந்து இன்டகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் மோனோமியலாக இருக்கிறதுனால இது இப்படி ரெண்டாக பிரித்து x/x + 2/x அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ y / y + 2ன்றதை நம்மளால டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணவே முடியாது. ஸோ இதை ஷார்ட் பண்ணுறதுக்காக இந்த டேர்மில் ஒரு +2வும் ஒரு -2வும் இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா y + 2/y + 2 அப்படின்னு ஒரு டேர்மும் -2/y + 2 அப்படின்னு ஒரு டேர்மை நம்ம எழுதிக்கலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dy இருக்கு. இங்கே வந்து x/x கேன்சல் ஆச்சுன்னா 1 + 2/x dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ இன்டகிரேஷன் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. இதில் y + 2 y + 2 கேன்சல் ஆச்சுன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 - 2/y + 2 அப்படின்னு கிடைச்சிரும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dy. இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 1 + 2/x dx. இப்போ எல்லாருமே இன்டகிரேட் ஆகிற மாதிரி ஈஸி டேர்ம்ஸாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dy பண்ணும்போது y வரும். இங்கே -2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1/y + 2 அப்படின்றதோட இன்டகிரேஷன் 1/x ஃபார்மில் இருக்குல்ல, இப்போ log x log ஆஃப் y + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே 1 இன்டகிரேட் பண்ணும்போது x வரும். ப்ளஸ் அந்த 2வை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்றது கிடைக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்றத எழுதிக்கலாம். இதில் இந்த 2 டேர்மில் மட்டும்தான் லாக் இருக்குது, மற்ற யாருக்கிட்டையும் லாக் இல்லை. ஸோ லாக் இல்லாதவங்கலாம் ஒரு பக்கமும் லாக் இருக்கவங்கள ஒரு பக்கமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த y இந்த +x இங்கே வந்தால் -x, இங்கே இருக்கிற +c இங்கே வந்தாலும் -c ஆகிடும். இந்த -2 log ஆஃப் y + 2 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து 2 டைம் log x + 2 டைம் log ஆஃப் y + 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சியில் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இது பார்க்க லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மாதிரி இருக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து லாக் ஆஃப் ஏ மல்டிபிள் பை பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அடிஷனில் இருக்கும்போது லாகை ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், மல்டிப்ளிகேஷன் தான் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு, இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இந்த கர்வோட பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த பாசிங் பாயிண்ட்ன்றது தான் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட பிளேஸில் +1ம் ஒய்யோட பிளேஸில் -1ம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒய்க்கு பதிலாக -1 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக +1 மைனஸ் சி இருக்கு. இங்கே 2 டைம்ஸ் லாக் ஆஃப் இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக -1 போடும்போது 2ம் -1ம் -1 வந்துடும். -1 கூட 1 மல்டிபிள் பண்ண போகிறோம். நமக்கு வந்து +1 -1ன்னு கிடைக்குது. இதில் இன்னொரு ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து -1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த 2 வந்து லாகுக்கு முன்னாடி இருக்க நம்பரை இங்கே பவரில் கொண்டு போய்க்கலாம். ஸோ இது -2 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் -1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். -1 ஸ்கொயர் பண்ணால் என்னது +1 தான். லாக் 1ஓட வேல்யூ என்னது 0. அப்போ லாக் 1 வந்து 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது 0 தான். ஸோ மைனஸ் சி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகிடும், +c அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ -2 is equal to +c அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ c is equal to -2ன்றதை நம்ம இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் போட்டுடலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம -2 கொண்டு இங்கே போடும்போது இது +2 அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே வந்து இந்த 2 வந்து இங்கே பவரில் எடுத்துக்கலாம். அப்போ இது x ஸ்கொயர்டு, இது y + 2 ஸ்கொயர்டு இப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஜென்ரல் சொல்யூஷன். Find the equation of a curve passing through the point 0, -2 given that at any point x, y, point வந்து x, y on the curve, the product of slope of its tangent and the y coordinate of a point is equal to the x coordinate of the point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்கா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்ன்றது வந்து dy by dx அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ கேள்வியில் பாருங்க ப்ராடக்ட் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா dy by dxையும் அண்ட் த y கோஆர்டினேட், இந்த பாயிண்டோட y கோஆர்டினேட்டை மல்டிபிள் பண்ணா இட் வில் பி ஈக்குவல் டு x coordinate of the point which is equal to x வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்பும் ஒய்யோட கோஆர்டினேட்டை மல்டிபிள் பண்ணா you will get x coordinate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போனோம் இல்லையா. இங்க dy y ரெண்டுமே y தான் இங்கே இருக்கட்டும். இங்க டிவைட்ல இருக்க dx மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ இங்க வந்து yயும் dyயும் இருக்கு, இங்க வந்து xம் dxம் இருக்கும். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் ஸ்ப்ளிட் ஆயாச்சு. இப்போ நம்ம உங்களை என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் y இன்ட்டு dy, இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் x இன்ட்டு dx அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது வந்து y பவர் 1, இது x பவர் 1. இன்டகிரேட் பண்ணும்போது y பவர் 1 + 1 / 1 + 1 ஃபார்ம் ஆகிடும். இது x பவர் 1னா x பவர் 1 + 1 / 1 + x²/2ன்னு நீங்கள் டேரெக்டாக கூட எழுதலாம். இப்படி எழுதியாச்சு. ஸோ இதோட வேல்யூ y²/2 இங்க வந்து ஈக்குவல் டு x²/2, இங்க வந்து +c அப்படின்றது இருக்கு. ஸோ இப்படி இருக்கு ஈக்குவேஷன். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட்டும் நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து y²/2, இங்கே இருக்கிற ப்ளஸ் இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். -x²/2 ஈக்குவல் டு c அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம இங்கே 2 2க்கு ஒரு 2 காமனாக எடுத்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ y² - x² ஈக்குவல் டு 2c அப்படின்றது கிடைக்குது. இந்த கர்வோட பாசிங் பாயிண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, -2 அப்படின்னா எக்ஸோட பிளேஸில் 0வும் ஒய்யோட பிளேஸில் -2வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக -2வும் எக்ஸுக்கு பதிலாக 0வும் போடணும். -2² - 0² ஈக்குவல் டு 2c அப்படின்னு கிடைக்குது. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். மல்டிபிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். 4/2. ஸோ விச் இம்ப்ளைஸ் சியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 2ன்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் தானே கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இதில் சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ therefore y² - x² ஈக்குவல் டு 2 × c. இப்போ 2 × 2 அப்படின்னு கிடைச்சிரும். 2 2s are என்னது 4. இதுதான் கர்வோட ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து y² - x² ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. -x² அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் +x² அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 18th கொஸ்டின் பார்க்கலாம். At any point x, y of the curve, the slope of the tangent is twice. Slope of the tangent dy by dx is twice the slope of the line segment joining the point and -4,3. -4,3யும் அந்த x, y என்ற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஸ்லோப்புக்கு டபுளாக இருந்தது.
அப்ப find the equation of the curve given that the line is passing through -2, 1. அந்த curveோட passing point கொடுத்திருக்காங்க. அந்த passing point வந்து நம்ம கடைசி அந்த C கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ முதல்ல given questionல slope of the tangentன்றது வந்து dy by dx. அது எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா twice லைன் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற ஸ்லோப்க்கு ஈக்குவலா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு நடுவில் இருக்க ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா y2 minus y1 by x2 minus x1 இதான் ரூல். ஸோ அவங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து x, y, இன்னொரு பாயிண்ட் வந்து -4, 3. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஸ்லோப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு y2 minus y1. அப்போ y மைனஸ் இது வந்து உங்களோட x1 y1, இது வந்து உங்களோட x2 y2 அப்படின்னு எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. y1 வந்து இங்க -3 இருக்கு. பை x2ல வந்து x minus x1 வந்து -4 இருக்கு. மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். அப்போ y plus 3 இங்க வந்து x plus 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் ஸ்லோப். இப்போ கொஸ்டினோட கிவன் பாருங்க. கிவன்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க dy by dx slope of the tangent is twice slope of these two pointன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு பயிருக்கும் நடுவில் இருக்க ஸ்லோப் நம்ம இங்க கண்டுபிடிச்சாச்சு. y plus 3 by x plus 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ற கர்வோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்க dy இருக்கிறதுனால இந்த y டேர்மை கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப dy by y plus 3 அப்படின்னு கிடைக்குது. இங்க கீழே இருக்கிற dx மேல எடுத்துட்டு போயிடலாம். அப்ப 2 டைம் dx by x plus 4 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணியாச்சு, பெருச்சாச்சு. இவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணும்போது இங்க வந்து dy by y plus 3 அப்படின்னு வந்திருக்கும். இங்க இந்த 2 வெளில எடுத்துடலாம். இப்போ உள்ள வந்து dx by x plus 4 அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது வந்து 1 by x ஃபார்ம்ல இருக்கு. இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log of y plus 3 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு இங்க 2 அங்கே இருக்கு. 1 by x பேட்டர்ன்ல இருக்கு. இன்டகிரேட் பண்ணும்போது log of x plus 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல ஒரு c போடணும். எல்லாமே logல இருக்கிறதுனால நம்ம இவங்கள என்னன்னு எழுதிடலாம், log c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது log a plus log b பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அவங்களை ஜாயின் பண்ணும்போது log of ab அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இங்க ஒரு 2 இருக்கு. அந்த 2வை வந்து இந்த லாகோட பவருக்கு கொண்டு போய்க்கணும். அப்ப log of x plus 4 squared multiple by c அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து எப்பவுமே லாகுக்கு முன்னாடி இங்க நம்பர் இருந்தா இது பவர்ல தான் போகும். அப்புறம் log a plus log b ஜாயின் பண்ணும்போது மல்டிபிள்ல வந்திருக்கும். இங்க வந்து log of y plus 3 இருக்கு. ரெண்டு பக்கமும் log of இருக்கிறதுனால உங்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ y plus 3 is equal to x plus 4 squared multiple by c கிடைக்குது. இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல அவங்க பாசிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ பாசிங் பாயிண்ட் the curve is passing through அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதை இப்பதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். -2, 1. x-க்கு பதிலா -2ம் y-க்கு பதிலா 1ம் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுல 1 போட்டுடலாம். ஸோ 1 plus 3 is equal to x-க்கு பதிலா -2, இங்க ஒரு +4 ஸ்கொயர்னு இருக்கு. இங்க மல்டிபிள் பை c. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைச்சிரும். இது 4 minus 2 2 தான். 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4c வரும். இங்க மல்டிபிள் இருக்க 4 அங்க போனா டிவைட் ஆயிட்டு 4 by 4 கேன்சல் பண்ணா 1 is equal to c அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ c-யோட வேல்யூ வந்து 1 தான். இந்த c-யோட பிளேஸ்ல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன். இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. 3 question 19 பார்க்க போறோம். The volume of a spherical balloon being inflated changes at a constant rate if initially its radius is 3 unit, after 3 seconds it is 6 unit. Find the radius of the balloon after t seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல வால்யூம் ஆஃப் த பலூனோட சேஞ்சஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல இருந்ததுன்னா பிகினிங்ல அந்த பலூனோட ரேடியஸ் வந்து 3 யூனிட் இருந்தது. ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் டைம் வந்து 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே பலூனோட ரேடியஸ் வந்து 6 யூனிட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. 6 ஆயிடுச்சு. அதாவது இது வந்து இனிஷியலா பலூன் இருந்த ரேடியஸ் இப்ப 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பலூனோட ரேடியஸ் வந்து 6 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இனிஷியல் அப்படின்னா டைமிங் 0ன்னு வச்சுக்கணும் நம்ம. அப்ப t 0வா இருக்கும்போது ரேடியஸ் 3 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. டைமிங் வந்து 3 செகண்ட்ஸ் ஆகும்போது அதோட ரேடியஸ் வந்து 6 ஆயிருக்கு அப்படின்றது கொஸ்டின்ல மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ டைமிங்கை வந்து t செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டீயை வந்து டீனே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து என்ன வரும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த பலூன் அப்படின்றது பலூன் வந்து ஒரு ஸ்பியரோட ஷேப், அவங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்தது. அப்ப அதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ இதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே, இதை நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால வால்யூம்ன்றதுனால டிவி வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங்ன்றதுனால பை டிடி. கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நான் கேன்னு எடுத்திருக்கேன். கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்க போகுது. இப்போ இந்த விக்கு பதிலா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்ளை பண்ணோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூப்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த விக்கு பதிலா டி பை டிடி ஆஃப் இந்த வி எடுத்துட்டு 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் கே இருக்கு. இப்போ இந்த 4/3 பை ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட். ஸோ இதில் இருக்க இந்த 4/3யும் பையும் அப்படியே வச்சுக்கோங்க. 4/3 பை அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்க ஆர் கியூபை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஏன்னா அது மட்டும் தான் நம்மளோட வேரியபிள். வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ண போறீங்க. ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3r² அப்படின்னு வரும். திருப்பி ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல, ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dr by dt அப்படின்றது கிடைக்கும். which is equal to k. k வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் இந்த பக்கம் மட்டும் தான் இருக்கு, அந்த பக்கம் இல்லை. இங்க இருக்கிற 3யும் இங்க இருக்க 3யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு 4 ஒரு பை ஒரு r² இருக்கு. dr by dtன்னு இருக்கு. dr இங்க வச்சுக்கலாம், ஏன்னா r ஓட வேரியபிள்ஸ் இங்க இருக்கு. dt அந்த பக்கம் அமைச்சிடலாம். k டைம்ஸ் dt அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஆர் எல்லாம் ஒரு பக்கம், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அதர் சைடும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ இன்டெகிரேட் போத் சைட், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் இதுல வந்து 4ம் பையும் கான்ஸ்டன்ட், நம்ம அவங்கள வெளியில வச்சுட்டு r² வித் ரெஸ்பெக்ட் டு r டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இங்க கூட k வந்து கான்ஸ்டன்ட் தான், வெளியே வச்சுட்டு dt மட்டும் இன்டெகிரேட் பண்ணா போதும். ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 4 பை அப்படியே தான் இருக்கும். r² பண்ணும்போது r³/3 அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இதை எழுதிக்கலாம். இங்க k அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் டிடியை பண்ணா ஒரு டி வரும், பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ இதுல தான் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணி எல்லா வேரியபிள்ஸையும் ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ல இப்போ முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, t is equal to 0 இருந்தா r is equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ நான் t is equal to 0 இருந்தா r is equal to 3. இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 0, எங்கெல்லாம் r இருக்கோ அங்கெல்லாம் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்க இருக்கிற 4ம் பையும், பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாதீங்க, நான் எல்லா பக்கமும் பை வரும், அதை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். r³ இருக்கு, rக்கு பதிலா இங்க 3 இல்லையா, அப்ப 3³/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க k டைம்ஸ் tக்கு பதிலா 0 போடணும், இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்றது இருக்கு. 3யை கியூப் பண்ணும்போது நமக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். 4 பை மல்டிபிள் பை 27/3 ஈக்குவல் டு c தான், ஏன்னா 0 into anything 0ன்னு வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். ஸோ 9 4s are 36 பை அப்படின்னு கிடைக்குது. இதுதான் சியோட வேல்யூ. சியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, t is equal to 3 இருக்கும்போது ஆரோட வேல்யூ 6ன்னு கொடுத்தாங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் t is equal to 3யும் r is equal to 6ஐயும் சப்ஸ்டிட் பண்ண போறோம் இதே ஈக்குவேஷன்ல. 4 பை அப்படியே தான் இருக்கும். r³ போடணும், r வந்து இங்க 6 இருக்கு. அப்ப 6³/3 ஈக்குவல் டு k டைம்ஸ் tக்கு பதிலா இங்க 3 கொடுத்துருக்காங்க, இங்க 3 போட்டுட்டு பிளஸ் c அப்படின்றத எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். 6³ அப்படின்றது வந்து 216. 4 பை 216/3ன்னு கிடைச்சிருக்கும். இங்க வந்து 3யும் kயும் மல்டிபிள் பண்ணா 3k பிளஸ் இந்த cக்கு பதிலா நம்ம இங்க ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 36 பை, அதை நம்ம இங்க எழுதிக்கலாம் 36 பைன்னு. 3யும் 216 கேன்சல் பண்ணா 72. 72 4s are 288. இங்க ஒரு பை இருக்கு. இந்த பக்கம் இருக்க பிளஸ் 36 பை, அந்த பக்கம் வந்தா மைனஸ் 36 பை அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இவங்களை மைனஸ் பண்ணிடலாம். 252 பைன்னு வருது. இங்க மல்டிபிள் இருக்க 3 இங்க வந்தா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும், which is equal to k. 3 டேபிள்ல 252 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 8s are 24, பேலன்ஸ் 1 4, 84 பை. இதான் நம்மளோட கேயோட வேல்யூ. ஸோ சியும் கண்டுபிடிச்சாச்சு, கேயும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, ஆஃப்டர் t செகண்ட்ஸ் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்ஸ்டியூட் நம்மளோட சி கே வேல்யூஸ் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன்ல கேக்கு பதிலாகவும் சிக்கு பதிலாகவும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு, 4 பை r³/3 இருக்கீங்க, which is equal to கேக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 84 பை. ஸோ 84 பை பக்கத்துல t போட்டுலாம், பிளஸ் சி அப்படின்றது இருக்கு. சிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா 36 பைன்னு கிடைச்சது. அதனால இங்க 36 பை அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ரெண்டு பேர்கிட்டமே பை காமனா இருக்கு, மோரோவர் 4ம் காமனா இருக்கு. 4 பையை நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க பேலன்ஸ் வந்து 21 இருக்கும். ஏன்னா 84 இருக்குல்ல, 4 into 21 தான் 84 வரும். t பிளஸ் இங்க வந்து 9 இருக்கும், ஏன்னா பை வெளியே போயிடுச்சு.
ஸோ இங்க வந்து 4 பை ஆர் கியூபும் பை 3யும் இருந்தது. இங்க இருக்கிற 4 பையும் இங்க இருக்க 4 பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்கிற 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்ப 3 டைம்ஸ் 21t பிளஸ் 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து கியூப். இங்க இருக்கிற கியூபை வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? கியூப் ரூட் ஆயிடும். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 3 உள்ள மல்டிபிள் பண்ணியிருந்தோம்னா 63t பிளஸ் 27 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க இருக்கிற கியூப் அங்க போகும்போது கியூப் ரூட் ஆகும். அதை வந்து நம்ம பவர்ல 1/3 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆரோட வேல்யூ வென் t செகண்ட்ஸ்ல. t செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ரேடியஸ் எப்படி இருக்கும்னு கேட்டாங்களா? நம்ம ரேடியஸ் வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். Therefore, the radius of the balloon after t second is 63t plus 27 the whole power 1/3 எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். In a bank, principal increases continuously at the rate of r% per year. Find the value of r if rupees 100 double itself in 10 years. Log 2 ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ல ஸோ பிரின்சிபலோட அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெபாசிட் பண்ணுறது வந்து பிரின்சிபல்னு சொல்லுவோம். எவ்வளோ இயருக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அதை டீன்னு சொல்லுவோம் டைம். ஒரு பேங்க்குக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். அது 6% கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா 100 rupees அப்படின்ற அமௌண்ட் 10 வருஷத்துல டபுள் ஆயிருக்குன்னா 100 வந்து 200 மாறி இருக்கு அப்படின்னா அந்த பேங்க்ல யூஸ் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேங்கிங் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ டி பை டிடி ஆஃப் பி, அதுதான் டிபி பை டிடி அப்படின்னு எழுதுறோம். அது எப்படி இருக்கும்னா r% ஆஃப் பி தான் அதில் நடக்கிற ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்ச்ன்றது வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன்ல r/100 ஆஃப் பி. இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து r% ஆஃப் பி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பேங்கிங் கொஸ்டின்னாலே நம்ம இந்த சென்டென்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு r% ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கோங்க. கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல. ஸோ கிவன்ல ஃபர்ஸ்ட் டைமிங் 0, t 0வா இருக்கும்போது நம்ம வந்து டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 100. இப்போ கொஸ்டின்ல டைம் வந்து 10 இயர்ஸ் ஆகும்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் ஆயிருக்கு அப்படின்னா 200 ஆயிருக்கு இப்படின்றதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல r%ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா r/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ r/100 இங்க வந்து pன்ற டேர்ம் இருக்கு. இப்போ எல்லா செப்பரேஷன் த வேரியபிள் p எல்லாம் ஒரு பக்கம் t எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறோம். இந்த p இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. dp by p அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க r/100 இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க dt நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இப்போ இவங்களை ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம்? இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட், ஏன்னா வேரியபிள் செப்பரேஷன் முடிச்சிட்டோம்ல, அதனால இப்போ நம்ம இன்டகிரேட் பண்றோம். இங்க இன்டகிரேஷன் ஆஃப் டிபி பை பின்னு வரும். இங்க வந்து r/100ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வெளியில வச்சுட்டு டிடி மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். 1/p இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? log p அப்படின்னு கிடைக்கும். ஸோ log p is equal to r/100 அப்படியே இருக்கும். dt இன்டகிரேட் பண்ணும்போது t பக்கத்துல ஒரு பிளஸ் c அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுல வந்து log p is equal to rt/100 plus c அப்படின்னு கிடைச்சிருக்கல. இங்க இருக்கிற log ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது ஸோ p is equal to e to the power rt/100 plus c அப்படின்னு கிடைச்சிரும். log வந்து ஈக்குவல் தாண்டும் போது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட முதல் ஈக்குவேஷன். இதான் பேசிக் ஈக்குவேஷன். இதுல தான் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ல t 0வா இருக்கும்போது p யோட வேல்யூ என்ன? 100. Now t is equal to 0வா இருக்கும்போது p is equal to 100 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இந்த p யோட பிளேஸ்ல 100ன்னு போட்டுருங்க. e யோட பிளேஸ்ல rt/100ல tக்கு பதிலாக நம்ம 0 போட்டா 0 into anything 0 தான், 0 divided by anything 0 தான். இப்போ இந்த டேர்மே 0 ஆயிடும். இங்க பிளஸ் c மட்டும் இருக்கும். ஸோ e பவர் 0 பிளஸ் cன்றது e பவர் c தான். ஸோ 100ன்றது வந்து e பவர் c யோட வேல்யூ. ஸோ இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே ஈக்குவேஷன்ல இந்த செகண்ட் டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். செகண்ட் டேர்ம் என்னது? t யோட பிளேஸ்ல 10 சப்ஸ்டியூட் பண்ணா p யோட பிளேஸ்ல 200 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நவ் t is equal to 10 ன்னு போட போறோம். p யோட பிளேஸ்ல 200 சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ pக்கு பதிலா 200 ஈக்குவல் டு e to the power rt/100 அப்படின்னு இருக்கு. ஸோ r தெரியாது, t வந்து 10. ஸோ 10 r/100 இங்க வந்து பிளஸ் c அப்படின்னு இருக்கும். இங்க ஒரு 0 இந்த ஒரு 0 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து 200 இருக்கு. e to the power r/10 plus c அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம பிரிச்சு e power r/10 multiple by e power c இப்படின்னு கூட நம்மளால எழுதிக்க முடியும். ஏன்னா
பவர்ல அடிஷன் இருந்துச்சுன்னா அவங்கள பிரிச்சு எழுதும்போது நமக்கு என்ன டேர்ம் தான் வரும், மல்டிப்ளிகேஷன்ல தான் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிடலாம். இதுல இந்த இ பவர் சி அப்படின்றதோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க இருக்கிற இந்த 100 இங்க எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்ப 200/100 ஈக்குவல் டு இ டு த பவர் ஆர் பை 10 அப்படின்னு கிடைக்குது. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிற ஈன்ற ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வரும்போது லாக் ஆயிடும். அப்ப இந்த பக்கம் log 2 ஈக்குவல் டு ஆர் பை 10 அப்படின்னு கிடைக்குது. log 2ஓட வேல்யூ நமக்கு இங்க மேலே கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன், 0.6931 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, which is equal to r by 10. அந்த டிவைட்ல இருக்க 10 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும், which is equal to r. இதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தது. ஸோ 10ல மல்டிபிள் பண்ணா இந்த பாயிண்ட் வந்து இங்க நகர்ந்து வந்துடும். அப்போ 6.931% தான் அவங்க கேட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் அமௌண்ட் வந்து 10 வருஷத்துல டபுள் ஆகும். அடுத்த கொஸ்டின் 21 பார்க்கலாம். அதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் இருக்கு. என்ன பேங்க் பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் 5% per yearனு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆரோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் an amount of ₹1000 is deposited with this bank. How much will it worth after 10 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. அதாவது டி வந்து 0வா இருக்கும்போது நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவா இருக்குன்னா ₹1000 அவங்க டெபாசிட் பண்ணும்போது நோ டைம், அதாவது 0 டைம்ல அவங்க டெபாசிட் பண்ணதை எடுத்துக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு 10 ஆகும்போது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட கொஸ்டின். ஈயோட வேல்யூ வந்து இ பவர் ஹாஃபோட வேல்யூ மேலே கொடுத்துருக்காங்க 1.648. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிரின்சிபலோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் தான் நடக்கும். அதனால டிபி பை டிடி ஈக்குவல் இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா R% ஆஃப் பி, நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணமோ அது பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை பொறுத்து தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஸோ எப்பவுமே பேங்கிங் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டிபி பை டிடி ஈக்குவல் டு R% ஆஃப் பின்னு கொஸ்டின் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பி எல்லாம் ஒரு பக்கம், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிபி பை மல்டிபிள் இருக்க பி இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். R%ன்றது R/100. இங்கே இருக்கிற டிடி அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். ஸோ பி எல்லாம் ஒரு பக்கம், டி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட்னு கொடுத்துட்டு இதை இன்டகிரேட் பண்ணுங்க. டிபி பை பி ஈக்குவல் டு R/100 வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். டிடியை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். டிபி பை பி இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், லாக் பி அப்படின்றது வரும். R/100 வந்து கான்ஸ்டன்ட் அங்கேயே தான் இருக்கும். டிடியை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு டி வந்துடும், பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதில் இந்த லாக்ன்ற டேர்ம் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா இ டு த பவர்னு வந்துடும். அப்போ இ டு த பவர் RT/100 + C அப்படின்றது கிடைக்குது. இதுதான் நம்மளோட பேசிக் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுட்டு இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன்னா இப்போ டி வந்து 0வா இருக்கும்போது பியோட வேல்யூ வந்து 1000 இருந்தது இல்லையா, அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நவ் சப்ஸ்டியூட் டியோட பிளேஸில் 0வும் பியோட பிளேஸில் 1000ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இங்கே வந்து 1000 ஈக்குவல் டு, இதில் இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ x to the power a plus b அப்படின்னு இருந்ததுன்னா இது நம்ம பிரித்து எழுதும்போது x power a multiple by x power b அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா இது பார்க்க e to the power a plus b மாதிரி இருக்கு. இப்போ அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் நம்ம எழுதிக்கணும். ஸோ e to the power, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு டீக்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இ டு த பவர் இந்த டீக்கு பதிலாக 0 போட்டோம்னா இது வந்து 0 + c அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ 0 + cன்றது வந்து இ டு த பவர் c தான். அப்போ இ டு த பவர் c வந்து 1000 அப்படின்றது கிடைக்குது. இது ஒரு ஃபார்ம் இருக்கட்டும். இ டு த பவர் c வந்துச்சுன்னா நம்ம அதை 1000 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெண்டாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, இப்போ நவ் டி இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது பியோட வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்லி தான் கேள்வியில் கேட்டிருந்தாங்க இல்லையா, இதை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பியோட வேல்யூ எனக்கு தெரியாது. இ டு த பவர் RT/100ல டீக்கு பதிலாக 10 போட்டுருங்க. ஸோ 10R/100 + C அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். x power a + bன்னு இருந்துச்சுன்னா x power a multiple by x power bன்னு பிரிக்கலாம்ல, அதை தான் நான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ p is equal to e to the power ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ R/10 multiple by e power c அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவரில் அடிஷன் இருந்தது, பிரிக்கும் போது பேஸில் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம எழுதணும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த இ பவர் சிக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 1000 ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை அப்ளை பண்ண போகிறோம். பி சி ஈக்குவல் டு இ டு த பவர்
ஆர் பை 10 அப்படின்னு இருக்கு. ஆர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 5% அப்படின்னு. இங்க இந்த பர்சன்டேஜ் நம்மளோட தான் நம்ம எடுத்துட்டு வரோம். அப்ப நமக்கு இங்க 5/10 அப்படின்னு கிடைச்சிருக்கும். மல்டிபிள் பை இ டு த பவர் சி, அதாவது R% வந்து 5%, ஆர் மட்டும் எழுதும்போது 5 மட்டும் தான் நம்ம எழுதணும். இ பவர் சிக்கு தான் நம்ம இங்க 1000 கண்டுபிடிச்சிருக்கோமே, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஸ் ஈக்குவல் டு இது 5/10 அப்படின்றது இ பவர் 0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம கேன்சல் பண்ணி மல்டிபிள் பை 1000. இ பவர் 0.5 ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1.648 அப்படின்னு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே. மல்டிபிள் பை 1000, 1000ல மல்டிபிள் பண்ணும்போது இங்க இருக்கிற பாயிண்ட் 3 பிளேஸ் தள்ளி வந்துடும். அப்போ வந்து ₹1648 அப்படின்றது தான் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 10 இயர்ஸ்ல அவங்க போட்ட 1000 rupees எவ்வளவா மாறி இருக்கும்னா 1648 கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி எழுதிருங்க. ஆஃப்டர் 10 years அமௌண்ட் வில் பி வர்த் ₹1648 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. இன் அ கல்ச்சர் தி பாக்டீரியா கவுண்ட் இஸ் 1 lakh. The number is increased by 10% in 2 hours. In how many hours it will reach 2 lakh அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the rate of growth of bacteria is proportional to the number present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலா பாக்டீரியாவோட growth வந்து பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து y இருந்ததை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். let y be the number of bacteria at any instant t. ஸ்டார்டிங்ல கொஸ்டின்ல அவங்க லாஸ்ட் லைன்ல பாருங்க, பாக்டீரியாவோட நம்பர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருந்தது அவங்களோட growthக்கு. அதாவது டைம் அதிகமாக அதிகமாக பாக்டீரியாவோட கவுண்ட் அதிகமாயிட்டே இருந்தது. இது வந்து ப்ரொபோர்ஷனல் சிம்பிள். ஸோ ஒய்ன்றது பாக்டீரியாவோட கவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் வந்து அது ப்ரொபோர்ஷனலா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிவை பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்னா, இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ஈக்குவல்ட்டா மாற்றும் போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால ஈக்குவல் டு கே ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதான் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். இது இல்லாமல் கொஸ்டின்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டீன்றது வந்து டைம், ஒய்ன்றது வந்து பாக்டீரியாவோட கவுண்ட். அதாவது T0 ஸ்டார்டிங்ல பாக்டீரியாவோட கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1 lakh இருந்தது அப்படின்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 1 lakh அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டி வந்து 2 hours ஆகும்போது கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 lakh இருந்தது, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதுல 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% ஆஃப் இன்க்ரீஸ்ன்றது என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற 1 lakh பாக்டீரியா அங்கேயே இருக்கும், அது கூட 10% ஆஃப் 1 lakh ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 lakh plus 10% ஆஃப் 1 lakh நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த 1 lakh அப்படியே இருக்கட்டும். 10%ன்றது வந்து 10/100 ஆஃப் 1 lakh அப்படின்னு எழுதிக்கணும் நம்ம. இங்க இருக்க 2 0, இங்க இருக்க 2 0வும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்து 1 lakh இருக்கும், இங்க வந்து 10ஐயும் 1000ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 10,000 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1,10,000 வருது. ஸோ டைம் 2 hours ஆகும்போது வந்து 1,10,000 பாக்டீரியா அங்கே இருந்திருக்கும். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, எவ்வளோ டைம்ல இதோட கவுண்ட் வந்து 2 lakh ரீச் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ டைம் வந்து கொஸ்டின் மார்க், நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து 2 lakh அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட கிவன் தான். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கிற ப்ரொபோஷனாலிட்டி இதுதான். டிவை பை டிடி வந்து கேஒய்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒய் எல்லாம் ஒரு பக்கம், டி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டி அங்க எடுத்துட்டு போயிடலாம், ஒய் எங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப dy by y is equal to k, இங்க வந்து t கிடைச்சிருக்கு. ரெண்டு பக்கமா என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு, இதெல்லாம் ஒரு t எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்றோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dy by y is equal to இன்டகிரேஷன் ஆஃப் kt. tன்றது வந்து இந்த dt தான் நம்ம அந்த பக்கம் வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து dt தான் இன்டகிரேட் பண்ண போறோம். இங்க வந்து வெளியில வந்து ஒரு k இருக்கு, அந்த k அங்கே இருக்கட்டும். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது 1/y இன்டகிரேட், ஸோ 1/y இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log y அப்படின்னு கிடைச்சிரும். இந்த k அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dt பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா t அப்படின்றது கிடைச்சிரும். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிற log டேர்ம் நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போய் ஈனும் எடுத்துக்கலாம், இல்ல அப்படியே வச்சு கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். இதுல நமக்கு கிடைச்சிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் 1/1 அப்ளை பண்ணலாம். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, t 0வா இருக்கும்போது y யோட வேல்யூ வந்து 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இங்க now t is equal to 0, y is equal to 1 lakh அப்படின்ற நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அங்க இருந்த பாக்டீரியா கவுண்ட், இங்க t க்கு பதிலா 0 போட்டுட்டோம்னா இங்க log of 1 lakh வரும், ஈக்குவல் டு c. ஸோ c யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது t வந்து 2 ஹவர்ஸா இருக்கும்போது பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து 1,10,000 அப்படின்னு கொஸ்டின்ல வந்திருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஈக்குவேஷன்ல log of y க்கு பதிலா இந்த 1,10,000
ஈக்குவல் டு கே இந்த டீக்கு பதிலா இங்க 2 ஹவர்ஸ் குடுத்திருக்காங்க. அதனால 2 இங்க வந்து பக்கத்துல வந்து பிளஸ் சி அப்படின்றது இருக்கு. இந்த சிக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா log ஆஃப் 1 lakh அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிளஸ் சி இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும்னா மைனஸ் ஆயிடும். இப்ப log ஆஃப் 1,10,000 இந்த பக்கம் இருக்கு உங்ககிட்ட. மைனஸ் log ஆஃப் 1 lakh அந்த சைடுல இருந்து இங்க வந்திருக்கு. ஈக்குவல் டு 2k அப்படின்றத எழுதிக்கோங்க. இது பார்க்க log a மைனஸ் log b மாதிரி இருக்கு. log a மைனஸ் log bன்னு இருந்துச்சுன்னா அவங்கள சேர்த்து எழுதும் போது log ஆஃப் a by b அப்படின்றது கிடைக்கும். log ஆஃப் a by b அப்படின்னு எழுதிடலாம். which is equal to 2k. இங்க இருக்கிற இந்த 4 zeros-உம் இங்க இருக்க இந்த 4 zeros-உம் கேன்சல் பண்ணிடலாம். மல்டிபிள் இருக்கட்டும் இங்க வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 1/2 ஆஃப் log ஆஃப் 11/10 அப்படின்றதா உங்களோட k-யோட வேல்யூ. ஸோ c-யும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, k-யும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு வந்து திருப்பி ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ணிடணும்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா t-ல தானே அவங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ கடைசி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது கேக்கும் சிக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். இதான் நம்மளுக்கு பிகினிங்ல கிடைச்ச ஈக்குவேஷன். இதுல இப்போ y வந்து 2 lakhs வரணும்னா t என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த y-க்கு பதிலா இந்த 2 lakhs அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ இந்த y-க்கு பதிலா இந்த 2 lakh சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். k t பிளஸ் c-ன்னு இருந்ததுல kன்ற டேர்முக்கு பதிலா நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல half ஆஃப் log ஆஃப் 11/10 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். t நமக்கு தெரியாது, ஏன்னா t தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். பிளஸ் c-ன்னு போட்டுருங்க. c-க்கு பதிலா log ஆஃப் 1 lakh இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பிளஸ் log ஆஃப் 1 lakh இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்ப log ஆஃப் இங்க வந்து 2 lakh அப்படின்னு இருந்துச்சு. மைனஸ் log ஆஃப் 1 lakh அப்படின்றது டேர்ம் அங்க இருந்து இங்க வந்திருக்கு. which is equal to half of log of 11/10 times t அப்படின்னு எழுதியாச்சு. இது பக்கம் log a minus log b மாதிரி இருக்கலாம். அப்ப நம்ம அவங்க ரெண்டு பேரையும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு log of a by bன்னு போட்டுடலாம். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது லாக்ல இவங்க டிவைட் ஆயிடுவாங்க. இந்த 5 0 இந்த 5 0வும் கட் ஆயிடும். இது வெறும் log 2 தான் இருந்திருக்கும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கட்டும் அவங்க வந்து மல்டிப்ல வந்துருச்சு. அப்ப 2 times log 2 நமக்கு t மட்டும் தானே வேணும். log of 11/10 மல்டிப்ல இருக்கு. ஈக்குவல் தாண்டி இங்க வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ இதுதான் t-யோட வேல்யூ. y-யோட வேல்யூ 2 lakhs ரீச் பண்ணும்போது டைமிங் வந்து இப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத உங்க ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி எழுதிடலாம். இவ்வளோ ஹவர்ஸ்ல பேக்டீரியா கவுண்ட் வந்து 1 lakh to 2 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 23 ஒரு MCQ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்க e power x plus yன்னு இருக்கு. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ்ல x power a மல்டிபிள் பை x power bன்னு இருக்கும்போது நம்ம x power a plus bன்னு எழுதுவோம்ல. அப்ப x power a plus bன்னு கொடுத்தாங்கன்னா அதை பிரிச்சு எழுதும்போது x power a மல்டிபிள் பை x power bன்னு எழுதலாம். அதான் நம்ம இங்க எழுத போறோம். இது வந்து dy by dx இருக்கு. e power x மல்டிபிள் பை e power yன்னு இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். எழுதிட்டு x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போனோம். dy by e power y ஈக்குவல் டு e power x dx அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா இங்க x இருந்ததுனால இந்த dx இந்த பக்கம் வந்திருக்கு. இங்க y e power x இங்க இருக்கிறதுனால dx அங்க எடுத்துட்டு போயிருங்க. dy நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இந்த e power y கீழே எடுத்துட்டு வந்துருங்க. இந்த e power y நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம். e power minus by dy அப்படின்னும் இதை வந்து e power x dx அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். integration of e power minus by dy இங்க integration of e power x dx அப்படின்னு எழுதிடலாம். எழுதியாச்சு. e power anything e power x exponential function differentiate பண்ணாலும் integrate பண்ணாலும் அதே தான் வரும். அப்ப e power minus y integrate பண்ண e power minus y தான். திருப்பி இந்த minus y integrate பண்ணும்போது ஒரு -1 வரும். அதை நம்ம இங்க டினாமினேட்டர்ல போடணும். ஈக்குவல் டு e power x integrate பண்ணா e power x தான். இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுருங்க. இது -1ன்றதால மைனஸ் மேல எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் e power minus y is equal to e power x plus c அப்படின்னு இருக்கு. மைனஸ் e power x மைனஸ் e power minus y நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ்ல போயிடும். ஸோ e power x பிளஸ் e power minus y இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம இந்த பக்கம் கூட எடுத்துக்கலாம். மைனஸ் c-னாலும் அது திருப்பியும் கான்ஸ்டன்ட் தான் குறிக்கும். அதனால c-க்கு நம்ம சிம்பிள் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.